சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. உக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடியில இந்த தருணத்துல தான் வந்து அந்த போருக்கான நிறுத்தம் அப்படிங்கிறது தற்காலிகமா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இனிஷியேட்டிவா அமெரிக்கா தான் எடுத்திருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே இந்த போர் முடிவுக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. இல்ல 3ஆம் உலக போருக்கு வித்துடுற அளவுக்கு இது போகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. ஸோ ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கணும், சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு முயற்சி? அடிப்படையில் ட்ரம்ப்புடைய கொள்கை அப்படிங்கிறதே வந்து அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ் நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். ஆமாம் ஆமாம். அந்த அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எதிர்க்கு மற்ற நாட்டு பிரச்சனையில் போய் மூக்க நுழைச்சு நம்ம போர் வீரர்களையும் நம்மளுடைய இளைஞர்களையும் பழி கொடுக்கணும். இதுதான் அவருடைய ஆரம்பத்திலிருந்தே அவர் அரசியல் பேசினதுலேருந்து தொடர்ச்சியாக அந்த மக்கள்கிட்ட சொன்னது. ஏன்னா இங்கே ட்ரம்ப்போட வருகைக்கு முன்னாடி இருந்த அரசியலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈராக்கோட சண்டை போட்டதாக இருக்கட்டும், ஈரானோட சண்டை போட்டதாக இருக்கட்டும், அமெரிக்கா வந்து எங்கெங்கெல்லாம் போய் சண்டை போட்டதோ அதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இழப்பை வந்து அமெரிக்காவும் சந்திச்சுது. அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் சந்திச்சாங்க. சூசைட் பாம்பர்ஸோட அட்டாக்லாம் அதிகமாக செத்தது வந்து யுஎஸ் ஆர்மி தான். அப்போ அதிகமான உயிரிழப்புகளை வந்து அமெரிக்க இராணுவமும் அதிகாரிகளும் சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு நாட்டோட சண்டை போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டு இந்த போர் நடக்கும், இல்லை ஒரு ஊரை கைப்பற்றுற மாதிரி நடக்கும். அதோடைய முறைகள் வேறு. ஆனால் நீங்கள் ஒரு மக்களை வந்து கட்டுப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இழப்புகள் அதிகம், எந்த நாடாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் இந்தியாவுக்கே அதிகமான இழப்புகள் யாரோட மோதும்போது ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போர் செய்யும் பொழுது தான் அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவு சரிவை சந்தித்தது. இதுக்கு காரணம் என்ன, அவங்களோட போர் முறைகளில் வந்து ஒரு இராணுவத்தால் வந்து எதிர்கொள்கிறது ரொம்ப கஷ்டம், அது இழப்பு சந்திக்கும். அந்த அதிகமான இழப்புகளை அமெரிக்கா தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டு இருந்தது. அங்கே அப்புறம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளால் மனிதத்திற்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தைகளை கொல்றதுக்கு சுடுமா, நமக்கே தெரியும். வந்து ஒரு ஸ்னைப்பரை உட்காந்துட்டு இருப்பான், பார்ப்பான், ஒரு குழந்தையோ ஒரு லேடி வராங்க, ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க அப்படின்னா இவங்க வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. அங்கே அவங்களுக்கு அது தெரியாது. நீ வராதுன்னு சொல்லுவான், இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவான். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீ வந்து ஷூட் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க. நீ வந்தால் ஷூட் பண்ணிடு அப்படின்ட்டு. அவங்க உள்ளே தாண்டி வரும்போது வேறு வழியில் அது அவங்களாம் அவங்க வந்து வெடிகுண்டை கட்டிக்கிட்டும் அப்படி தான் வருவாங்க. கையில் உண்மையாகவே குழந்தை தூக்கிட்டு வரவங்களும் அப்படி தான் வருவாங்க. வேறு வழி இல்லாமல் சுட்டு சொன்ன வீடியோஸ்லாமே நிறையா இருக்குது. அப்புறம் வந்து ட்ரோன் தாக்குதல் மூலியமாக கொலை பண்ணும்போது அங்கே குழந்தைகள், பள்ளி வாகனங்கள்லாம் சுட்டு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அங்கே இராணுவ வீரர்களுக்குமே மனம் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து அந்த ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து பெரிய அளவு அவங்களோட குடும்ப வாழ்க்கை, அவங்களோட இல்லற வாழ்க்கையெல்லாம் பாதித்ததெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் ட்ரம்ப் வந்து ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தாலும் தான். எதுக்கு நம்மளுடைய சோல்ஜர்ஸை எவனுக்கோ ஏதோ ஊரில் எங்கேயோ அமைதி இது நிலைநாட்டுறேன்ட்டு போயிட்டு எதுக்கு கடல் கடந்து போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இது தேவை கிடையாது, இது நமக்கு உலகத்தோட சுமையை நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுலாம் ட்ரம்ப்புடைய கருத்து. இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் அவர் ஜெயிச்சு வந்திருக்காப்புல. அப்போ இன்றைக்கி வந்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் அதோட ஆரம்பம் முடிவு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் கூட. அதில் என்ன அப்படின்னா, நேட்டோவோட நாங்கள் போய் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் ரஷ்யாவுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. உக்ரைன் போய் சேர்ந்துடக்கூடாது, நீ சேர்ந்தினா ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக போயிடும், அது நேட்டோ இராணுவம் வந்து அங்கே வந்துடும், அது வந்து ரஷ்யாவுக்கு வந்து முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போய் சேர்ந்தே தீருவேன்னு உக்ரைன் சொல்லுது. அது ஆக்சுவலாக சேர்ந்தே தீருவேன்னு உக்ரைன் சொல்கிறதே வந்து அமெரிக்காவோட அழுத்தத்தின் பேரில் தான். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அமெரிக்கா வந்து நீ இப்படி தனியாக இருந்துட்டுன்னா விளங்காது, நீ வந்து எங்கள் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா தான் அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் தான் அதை வந்து அழுத்துறாங்க. அதன் அடிப்படையில் ஜெலன்ஸ்கியும், இன்ஃபேக்ட் ஜெலன்ஸ்கி அங்கே ஜெயிச்சதுக்கு பின்னாடியுமே அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒரு சீசனில் வந்து அந்த ஆளை வந்து ஒரு காமெடி ஆக்டர், அந்த காமெடி ஆக்டரை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரில் நடிக்க வைக்கிறாங்க. அந்த பொலிட்டிக்கல் சட்டையரில் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக தான் இருப்பாப்புல. உக்ரைனுக்கு பிரசிடெண்ட் அவர், அது உக்ரைனியன் டிவி ஷோ. அப்போ வந்து அது ஒரு மாதிரி காமெடியாக ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்து செயல்படுற மாதிரியும், அதுக்கப்புறம் அதில் வந்து சில அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி அவர் வந்து ஒரு காமெடி சீசன் த்ரூ டெலிவிஷன் ப்ரோபகேண்டா பண்ணுறாங்க. அந்த ப்ரொபகேண்டாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆளை வந்து இவன் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் தானே, வெறும் இங்கிலீஷ் படத்தில் நிறைய நடிச்சிட்டு இருந்தாலும் தான், நிறைய படங்கள்லாம் அது காமெடியாக நடிக்கிறாள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொபகேண்டா மூவியில் சீசன், அந்த சீசன் வந்து உக்ரைன்லேயே ஹிட் ஆகுது, ஒரு நல்ல ஒரு சீசன். அதில் இவர் கொஞ்சம் நிறைய ஃபேம்லாம் அங்கே வருது, பொலிட்டிக்கலாக நிறைய கமெண்ட்ஸை கொடுக்க வேண்டிய கட்டாயம் உருவாக்கப்படுது. அதை வந்து அமெரிக்க ஊடகங்கள்லாம் பெருசாக அப்படியே ஹைலைட் பண்ணி இது பண்ணி அவர் ஒரு லீடராக வளர்த்து விட்டு அந்த அதிகாரத்துக்கு கொண்டு வந்ததே அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவோட பப்பட்டாக தான் ஜெலன்ஸ்கி வந்து செயல்பட்டு இருந்தது.
அமெரிக்கா தான் இந்த நேட்டோவோட நீ சேர்றதுக்கான ஒப்பந்தங்கள் இதுகளை வந்து மூவ்லாம் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக வந்து ரஷ்யா ட்ரிகர் ஆகும், ட்ரிகர் ஆகும்போது எங்களோட சப்போர்ட்டில் நீ வந்து ரஷ்யாவை போய் சொரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த 3ஆம் உலகப் போரும் அதை தொடங்குவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதை விரும்பியவர்கள் உக்ரைனை ஒரு பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதை வந்து அதிகாரத்தில் இல்லை அப்போ ட்ரம்ப்பு. அப்போவே அவர் கண்டிச்சார். இது வந்து உக்ரைன் போர் வந்து நான்லாம் வந்தேன்னா ஒரே இல்லை சிட்டிங்கில் வந்து அதை முடிச்சு விட்ருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் எப்படி உங்களால் முடியும், எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கல் அப்படி இப்படின்னாங்க. அமெரிக்கா வந்து உதவி செய்யலை அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த போர் நின்றும், அது வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் தள்ளப்பட்டுரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டார். அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு உட்காந்து, அதுவே ஒரு பெரிய ஸ்டேஜ் மீட்டிங் தான். ட்ரம்ப் பிளான் பண்ணி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பணுங்கிறது தான் பிளானே. ஜெலன்ஸ்கிக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. நீங்கள் எப்பவுமே வந்து இது டபுள் சைடுமே தெரியுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து மேனேஜ் பண்ணலாம் தான் அவங்களும் பார்ப்பாங்க. இப்போ அமெரிக்க அதிபர் கூப்பிட்டு நான் வரலைன்னு ஜெலன்ஸ்கி சொல்கிற இடத்துல இல்லை, ஜெலன்ஸ்கி போய் தான் தீரணும். ஏன்னா ஜெலன்ஸ்கிக்கு உதவிகள் தேவைப்படுது. அது இல்லாமல் உக்ரைன் வந்து ஒரு படி இறங்கி அமெரிக்காவோட ஒப்பந்தத்திற்கு அந்த ஒரு ரேர் மினரல்ஸ்க்கான ஒரு ஒப்பந்தத்தை அவங்க கையெழுத்து போடுறாங்க. ஏன்னா உக்ரைனுக்காக ஏன் அமெரிக்கா செலவு பண்ணணும், இதுதான் கேள்வி. எனக்கு என்ன அதில் பெனிஃபிட், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு. என்கிட்ட வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது, அந்த எர்த் மினரல்ஸ்லாம் நீங்கள் மைனிங் பண்ணிக்கலாம். அந்த மைனிங் ப்ராஜெக்ட்டுக்கு 50% ப்ராஃபிட் வந்து உக்ரைனுக்கும் 50% ப்ராஃபிட் வந்து யூஎஸுக்கும் அனுப்பிடுவோம். ஸோ இதுதான் ஒப்பந்தம், நீங்கள் எங்களுக்கு இராணுவ பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு. இப்போ இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சைட் ப்ரொபோசல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50-50 அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, எடுத்துக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் அண்ணங்கிட்ட கேட்ட பற்றியா இந்த இராணுவ உதவின்னு, அதெல்லாம் நாங்கள் தர மாட்டோம், உக்ரைனுக்கு உதவி பண்ணுவோம். இல்லைங்க, இராணுவ பாதுகாப்பு, மிலிட்ரி செக்யூரிட்டி அதெல்லாம் பேசாது, அந்த வார்த்தையெல்லாம் நீக்கிடு. அண்ணனுக்கு அது கசப்பாக இருக்குது. அண்ணன் என்ன சொல்கிறேன், உனக்கு பாதுகாப்பாக இருப்போம், போடு. என்ன வகையில் பாதுகாப்பு, எனக்கு இராணுவ உதவி பண்ணுவியா, எத்தனை வீரர்கள், இதெல்லாம் டீட்டெயில்டாக பேசுனா, டீட்டெயிலாக பேசி நமக்குள்ளே என்னப்பா நீ நானும் நண்பர்கள். நான் சொல்கிறேன், மேலோட்டமாக சொல்கிறேன், உக்ரைனாக இருக்கும் சரியா. உக்ரைனாக இருக்கும், நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, ரஷ்யாவுக்கு மாட்டி விட்டுற போல என்ன, எனக்கு அதிக ஆயுதம் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, அதை பற்றிலாம் பேசாத. உக்ரைனாக இருப்பதற்கும் உக்ரைன் மக்கள் ஒரு சுதந்திர மக்களாக இருப்பதற்கும் அமெரிக்கா உதவியாக குரல் கொடுக்கும்னு போட்டிருக்காங்க. உதவியாக குரல் கொடுக்கும், ஆயுதம் கொடுக்கல. ஏண்டா நீ குரல் கொடுக்குறதுக்கு நான் செத்ததுக்கப்புறம் நீ ஒப்பாரி வச்சா என்ன வைக்காட்டு என்னங்கிறது தான் இவங்களோட ஸ்டாண்டு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒன்றும் நம்ம தரப்பில் வந்து எந்த வித பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு ஒப்பந்தத்தை ஜெலன்ஸ்கி பண்ணால் உக்ரைன் மக்களே எதிராயிருவாங்க. ஜெலன்ஸ்கி இந்த ஒப்பந்தத்தில் ஜெலன்ஸ்கி கையெழுத்து போட்டால் உக்ரைன் மக்களே என்னன்னா, எப்படி நீ வந்து 50% ரிசோர்ஸஸோடைய ப்ராஃபிட்டாக கொடுத்துருவேன், அவன் உனக்கு பதிலுக்கு என்ன தரான், அவன் இராணுவமும் கொடுக்கல, உதவியும் கொடுக்கல, உக்ரைனாக இருக்குங்கிறான். இது எப்படி அது வந்து ஏற்றுக்க முடியும், உனக்காக நான் வந்து பேசுவேங்கிறான், அமெரிக்கா வந்து உங்களுக்காக பேசும். இது எப்படி உத்தரவாதம், இதில் எந்த ஒரு பாண்டிங்கும் இல்லையே. ஆனால் நம்ம கொடுக்கறது தான், ஆனால் உறுதியாக சொல்ல முடியாதே. அப்போ இது வந்து என்னைக்கு வேணாலும் இது வந்து ஒன்றும் இல்லாத சரத்துகள் இல்லாத ஒன் சைடடான அக்ரிமெண்ட்டு, இதை நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லி உக்ரைனில் இருக்க மக்களும் சொல்கிறாங்க. ஜெலன்ஸ்கியும் அதை வந்து என்னால் என்னோட நாட்டை வந்து விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஸோ இந்த இதில் கான்வர்சேஷன் ஆல்ரெடி பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து தான் அந்த சிட்டிங் நீங்கள் பார்த்தது, நம்ம அந்த எல்லாரும் வைரல் ஆச்சுல அந்த கண்டென்ட் வந்து, இந்த ஒப்பந்தம் வந்து என் நாட்டை நான் விற்க முடியாதுன்னு ஜெலன்ஸ்கி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாளாக கழிச்சு தான் இந்த நேரடி சந்திப்பு வருது. இந்த நேரடி சந்திப்பில் வந்துட்டு நடந்த இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அடிப்படையில் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்னர் பண்ணுறாரு ஜெலன்ஸ்கியை. நீ தான் சண்டையை மூட்டிகிட்டு இருக்க, எங்களுக்கு செலவாகுது, அது எங்களுக்கு தேவை கிடையாது, இது தேவையில்லாத சண்டை, எங்களுக்கு ரஷ்யாவோட போய் சண்டை பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய கடல் இருக்குது, அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உனக்கு ரஷ்யானால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த அச்சுறுத்தலும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாப்புல. ஆனால் ஜெலன்ஸ்கி இல்லை அப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, உங்கள் ஊருக்கும் இந்த பிரச்சனை வரும் நாளைக்கு. அப்போ வந்து கேட்குறாப்புல என்னென்ன மிரட்டி பார்க்குறியா அப்படின்னு. இல்லை மிரட்டல தானே உண்மை அப்படிங்கிற மாதிரி மாறி இவங்க கிட்ட பேசிக்கிறாங்க. அந்த ஒரு விவேக் காமெடியில் வந்துட்டு இந்த டான்ஸ் சாமியார்களும் இவரும் பேசுவாப்புல இல்லை, நீ வந்து அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க 2 பேரும். அதில் வந்து ட்ரம்ப் வந்து கொஞ்சம் வேணும்னே மீடியாவெல்லாம் உள்ளே கூப்பிட்டுட்டு, அது ஒரு சீக்ரெட் மீட்டிங்காக நடக்காமல் லைவில் மீடியாஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அப்போ வந்து உட்காரும்போது உங்களோட ட்ரெஸ்ஸிங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் வைஸ் பிரசிடெண்ட்டை விட்டு கேட்க வைக்கிறாங்க. வைஸ் பிரசிடெண்ட், உங்கள் ட்ரெஸ்ஸிங் வந்து நீங்கள் வந்து அவமதிக்கிறீங்க அமெரிக்காவுடைய ட்ரெடிஷன்ஸை. இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் போடுறேன், அப்புறம் நான் 100 நாள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நான் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வரேன், இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம்
போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக கூட ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், எனக்கு ஒன்றும் அது நோக்கம் கிடையாதுன்னு இவர் விளக்கம் கொடுக்குறாப்புல. அப்புறம் மாறி மாறி இந்த கான்வர்சேஷன் நடக்குது. இந்த கான்வர்சேஷனில் ஒரு விஷயம் தெளிவாக நமக்கு புரிஞ்சுது என்ன அப்படின்னா, இனிமேல் அமெரிக்கா உனக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிறத ட்ரம்ப் உலகத்துக்கு அறிவிச்சிட்டாரு. ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்லலை, உலகத்துக்கு ட்ரிகர் பண்ணி அவரை இன்சல்ட் இன்சல்ட் பண்ணிட்டாரு. பண்ணி உனக்கு நாங்கள் இனிமேல் சப்போர்ட் கிடையாது, நீ தான் இப்போ சண்டை இழுத்துட்டு இருக்க, உன் நாடு அழிஞ்சா உனக்கு பரவாயில்லையா, உன் நாட்டில் இருக்கவங்களாம் செத்தா பரவாயில்லையா, 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னா உனக்கு பரவாயில்லையா, நீ 3ஆம் உலகப் போர் இழுத்து விட்டுட்டு இருக்கிற, இப்படிலாம் வந்து கேள்வியை கேட்டுவிட்டு இதாகிடுது. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓப்பனாக ஜெலன்ஸ்கி அமெரிக்கா இனி சப்போர்ட் கிடையாதுன்னு சொல்லி வெளிப்படையாக பேசிட்டாங்க. இல்லை ஜெலன்ஸ்கியும் வந்து இரிட்டேட் ஆயிட்டாப்ல பேசும்போது. ரஷ்யாவுக்கும் ஒரு மறைமுக அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. மறைமுகமாக ஜெலன்ஸ்கி என்ன பேசுறாருன்னா, இதே மாதிரி வார்த்தை, அதாவது என்ன சொன்னாங்க, இப்போ அமெரிக்கா மட்டும் உன் கூட இல்லை அப்படின்னா நீ வந்து 3 மாதம் கூட இந்த போரை வந்து நீ தாங்கியிருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. உடனே அதை வந்து ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாப்புலன்னா, இல்லை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, இதே வார்த்தையை வந்து என்கிட்ட இன்னொருத்தர் சொன்னார், உங்களுக்கு எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரஷ்யாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அமெரிக்கா பேசுதுன்னு சொல்லி டேரெக்டாகவே அக்யூசியேஷனை ட்ரம்ப் முன்னாடி வைக்கிறாப்புல. நீ வந்து புட்டின் சொல்கிறத கேட்டுட்டு சொல்கிற, புட்டின் தான் சொன்னது அது மாதிரி, நாங்கள் நினச்சா உங்களை வந்து 3 நாளில் வந்து தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 நாள்னு சொல்கிறத இவர் வந்து 3 வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. உடனே யார் சொல்லி நீங்கள் இதை பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுதுன்னா, புட்டினோட இவர் வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு, அமெரிக்கா ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு, இது வந்து என்ன ஆகும், டைரெக்டாக உக்ரைன் வெர்சஸ் அமெரிக்காங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டாச்சு. அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் டோட்டலாக ஸ்பாயில். ஜெலன்ஸ்கியை வந்து அவமானப்படுத்தி தான் அனுப்பியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி கலாச்சி விட்டு அனுப்புகிற மாதிரி. இது வரைக்கும் உலகத்தில் எந்த வரலாறுலையுமே எந்த ஒரு பிரசிடென்ட்டுக்குமே இந்த அளவுக்கு அவமானம்லாம் நடந்ததில்லை. கூப்பிட்டு வச்சு ஒரு நாட்டுடைய அதிபர் அந்த ஒரு கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறது தெளிவா காட்டியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து அப்படி அந்த அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரு மரியாதை நிமித்தமெல்லாம் இல்லை, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு. அசிங்கப்படுத்தி இவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இனி இவனை நான் பாதுகாக்க போகிறது இல்லை, அப்போ நீ என்ன வேணாலும் இவனை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவரை நட்டாத்தில் விட்டார் ட்ரம்ப். இப்போ ட்ரம்ப் நட்டாத்தில் விட்டனால உக்ரைனுக்கு ஒரு வழியே இல்லை. அமெரிக்காவோட ராணுவம் இனிமேல் உதவி செய்யாதுங்கிறது உலகத்துக்கு அறிவிச்சிட்டாரு. இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் இப்போ ரஷ்யா வந்து அக்ரெசிவாக மூவ் பண்ணாங்கன்னா, இது யார் இப்போ அடுத்த பாதுகாவலர்கள் யாருன்னா ஐரோப்பிய யூனியன் தான். ஆனால் ஐரோப்பிய யூனியனால ரஷ்யாவை எதிர்த்து நிற்க முடியாது தனியாக. ரஷ்யாவும் அமெரிக்கா, ஏன்னா ரஷ்யா வந்து மோர் ஈக்குவல் டு அமெரிக்காவோட இராணுவத்தோட கொஞ்சம் தான் வலு கம்மியானது ரஷ்ய இராணுவம். இப்போ நீங்கள் யூரோப்பிய இராணுவம்லாம் வந்து மோரார்லஸ் நம்ம இந்திய இராணுவத்தோட கொஞ்சம் பலம் பொருந்தது. யூரோப்பியன் யூனியனோட ஒட்டுமொத்த இராணுவமும் நம்ம இந்தியாவுடைய இராணுவமும் நீங்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளை விட கொஞ்சம் பலம் வாய்ந்தவர்களாக வேணா இருக்கலாம் அவங்க, அவ்வளோதான் அவங்களுடைய பலமாக இருக்கும். இப்போ இந்தியாலாம் வந்து அவங்க என்ன ஸ்டாண்டு, இதில் நியூட்ரல் ஆகிட்டோம், நம்ம வந்து சப்போர்ட்டாக இல்லை, இந்தியாலாம் சப்போர்ட் பண்ணணும்னு ஜெலன்ஸ்கிலாம் அழுது கிடந்தாப்புல. இங்கே மோடிலாம் சொல்லிட்டாப்புல, இல்லை இது எங்கள் பிரச்சனை இல்லைப்பா, நீ வேணுமா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து 2 பேரும் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் போய் பார்த்து பேசிட்டு கை குலுக்கிட்டு வந்துட்டார் இவர். ஸோ நியூட்ரல் ஸ்டாண்டு இந்தியா. இப்போ யார் வந்து சீனாவும் உக்ரைனுக்கு எகென்ஸ்ட் தான். ஏன்னா சீனாவும் ரஷ்யாவும் அவங்க ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸுக்கு ரஷ்யாவை பகச்சிக்க கூடாதுன்னு சீனா கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா சீனா அண்ட் ரஷ்யா பக்கத்தில் இருக்க நாடுகள். அமெரிக்கா கண்டிப்பாக சீனாவை என்றைக்கு இருந்தாலும் ஆப்படிக்கும். அப்போ சீனாவுக்கு வந்து ஒரு நட்பு நாடாக ரஷ்யா வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் அவங்களும் வந்து உக்ரைன் சார்ந்த விஷயத்தில் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அவங்களும் மோர் ஆர் லெஸ் நியூட்ரல், ஆனால் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட். நம்ம ரொம்ப நியூட்ரல், நம்ம ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணல, உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்ணல. அவங்க ரஷ்யாவுக்கு லைட் சப்போர்ட்டு, என்ன இருந்தாலும் நம்ம பையன் பாட்டுற புட்டின் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டு. ஆனால் வெளிப்படையாக நான் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் சொல்லல அப்படின்னு சொல்லிக்கல. ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருந்தாலும் ஒரு கொஞ்சம் ரஷ்யா மேலே கொஞ்சம் பாசம், ஒரு அன்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இது இப்படி இருக்கும்பொழுது உக்ரைனுக்கு யாருமே பாதுகாப்புக்கு இல்லை. இப்போ அடுத்து அவங்க கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து யூஎஸ் தான் மெயின் ஆப்ஷனு. அது போக யூரோப்பியன் யூனியனோட இராணுவம் அந்த இதில் தான். இது எதுவுமே இனி இல்லை. அப்போ என்னென்னா யூரோப்பியன் யூனியனோட தனி இராணுவத்தால் மட்டுமே இவர்களை பாதுகாக்க முடியாது. அதுக்கான பட்ஜெட் அவங்ககிட்ட கிடையாது. அது இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவு. அப்படி நகர்ந்துச்சுன்னா உக்ரைன் இருக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவர் அந்த இடைக்கால நீங்கள் வேறு வழி இல்லை, அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஜெலன்ஸ்கி. இப்போ வந்து அமைதி பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணுறாங்க. இது ஏன் இனி அமைதி பேச்சுவார்த்தை நடக்கப்படலை அப்படின்னா ஜெலன்ஸ்கி கொல்லப்பட்டிருப்பார். என்ன சார் பகிரங்கமாக சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் உண்மையா? ஆமாம், இந்த போர் இப்போ அடுத்த கட்டத்துக்கு இப்போ எங்கே, இப்போ அமெரிக்க ராணுவம் பாதுகாப்புக்கு இல்லை. இப்போ ஜெலன்ஸ்கி எங்கே இருப்பார்? உக்ரைனில் தானே இருக்க முடியும். ரஷ்ய ராணுவம் முன்னேறி அவர் தான் ஒத்துக்கிட்டாரு இல்லை தற்காலிக போர் நிறுத்தம்க்கு. அது வேறு வழி இல்லையே. இப்போ இந்த போர் நிறுத்தத்தை அவங்க ஒத்துக்கலை, ஒப்பந்தம் பண்ணலை அப்படின்னா அடுத்து என்ன, அடுத்த மூவ் என்ன?
அப்படியே ரஷ்ய ராணுவம் முன்னேறி வந்துகிட்டே இருக்கும். தடுக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு உக்ரைன் ராணுவம் இருக்காது, அழிஞ்சிரும். உக்ரைனியர்கள் மட்டும் சண்டை போட்டு என்ன அப்புறம் பொதுமக்களுக்கும் உயிரிழப்பு அதிகரிக்கலாம். ஆனால் ரஷ்யா சொல்கிற ப்ராமிஸ் என்னன்னா, நாங்கள் மக்களை கொல்ல போகிறதில்ல, நாங்கள் வந்து அதிகாரத்தை நோக்கி தான் பிரச்சனையை ஒழிய ஜெலன்ஸ்கியை வந்து பவர்லேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் அவங்களுடைய கோரிக்கையாகவே இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, ஜெலன்ஸ்கியை கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு யார் வந்து அப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் போய் ஜெயிலில் தான் கிடக்கணும். அங்கே போய் அவங்க ஒரு மரியாதையான பிரிசனாக தான் இருக்கும், எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும், ஆனால் சிறையில் தான் அப்படி உட்காந்துக்கிட்டு அங்கே அவங்க கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வரும், அது தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அது அது கரெக்டாக இருக்குமா? அதுக்கு வழி இல்லைங்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ சரண்டர். ஓகே, இல்லை இப்போ புதினோட மூவ் எப்படி இருக்கும் அடுத்து? இப்போ அடுத்து வந்து இவங்க கோரிக்கைகள் வைப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு நான் நேட்டோவோட சேர மாட்டேன்னு சொல்லி சில ஒப்பந்தங்கள், அந்த ஒப்பந்த சரத்து இருக்கும். நேட்டோ ஆல்ரெடி சில நிபந்தனைகள் கொடுக்குறாரு அவர் புட்டின் கிடையாது. அதுக்கப்புறம் கைப்பற்றிய பகுதி இவங்க கேட்பாங்க, உக்ரைன் தரப்புல இருந்து இந்த கைப்பற்றப்பட்ட பகுதியை கேட்பாங்க. ஆனால் ரஷ்யா வந்து கொடுக்காது. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் கைப்பற்றணுங்கிறக்காக தான் இந்த போரே. அவங்களோட இன்டென்ஷன் வந்து நேட்டோவை காரணம் காட்டி அவங்களுடைய ரஷ்ய வாழ் மக்கள் பகுதியை தான் அவங்க கைப்பற்றிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டிலிருந்து திருப்பதி வரைக்குமே தமிழர்களுடைய பகுதி தானே. இப்போ அது நம்ம பகுதி தான். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நில வரைகிற இதில் பண்ணும்பொழுது அதெல்லாம் வந்து வேறு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ முல்லை பெரியார் அணையெல்லாம் இருக்கிறதெல்லாம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் தமிழர்கள் தமிழ் பேசுகிறவங்க தான் இருக்காங்க. ஆனால் அது வந்து கேரளா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்குது. அப்போ இது ஒரு நாளைக்கு ஒரு எல்லை பிரச்சனைன்னு வரும்போது நம்ம இந்த எல்லையெல்லாம் எங்களோட தான், நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம் அப்படி தானே பண்ண சொல்லுவோம். அதே போல் தான் ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா, ஆல்ரெடி அந்த எல்லையோர பகுதி எல்லாமே ரஷ்யன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. உக்ரைனியன்ஸை விட ரஷ்யன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அங்கே ரஷ்ய மொழி தான் அதிகமாக பேசப்படுது. அப்போ அது ரஷ்யாவுக்கு உரிய நிலங்கள் தான், ரஷ்யன்ஸ் அதிகமாக இருக்காங்கனால அந்த இடத்துல அவங்க கைப்பற்றிக்குவாங்க தான், கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல. அங்கே இருக்க உக்ரைனியர்கள் வேணால் திரும்ப இடம்பெயர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் நடக்கும். அவங்க இடத்த கொடுக்க மாட்டாங்க. நீ வந்து வேறு எந்த ஒப்பந்தமும் பண்ணிக்கக்கூடாது, எங்களை மீறி வந்து ராணுவ ஒப்பந்தங்கள்லாம் நாடுகளோட பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பல சரத்துக்களை கொண்டு வந்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்படும். வேறு வழி இல்லை. ஜெலன்ஸ்கி தன் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க நாட்டை அடமானம் வச்சிருவாரு. ஓகே, அப்போ போர் முழுமையாக முடிஞ்சிடும் நம்பலாமா? ஏன்னா தற்காலிக நிறுத்தம் தானே சொல்லியிருக்காங்க. தற்காலிக நிறுத்தம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சு? திரும்ப அமெரிக்கா உள்ளே வராத வரைக்கும் இந்த போர் வந்து ரெஷ்யூம் ஆகாது. அமெரிக்கா திரும்ப உள்ளே வந்துச்சுன்னா அது ரெஷ்யூம் ஆகும். அப்படி வரணும்னா ட்ரம்ப் இருக்கக்கூடாது. ட்ரம்ப் யாராவது அங்கே உள்ள ஏதாவது காலி பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறதாகவே தகவல் சொல்கிறாங்க. ட்ரம்ப்போடைய உயிருக்குமே உத்தரவாதம் கிடையாதுங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு ரொம்ப விபரீதமான விஷயங்கள் நடந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்து அந்த போர் திரும்ப தொடங்கும். இல்லைன்னா வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தையோட இந்த போர் வந்து வேறு வழி இல்லை, போகிறக்கு வழியில் அமெரிக்கா தன்னோட ஸ்டாண்டை மாற்றினாலும் நடக்கும். அமெரிக்கா வந்து திரும்ப நான் ராணுவ உதவி கொடுக்குறேன், நீ போய் சண்டை போடுன்னு சொன்னால் தான் அடுத்து நடக்கும். இப்போ அமெரிக்க தரப்புலேருந்து இன்னும் ட்ரம்ப் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4 வருஷத்துக்கு இருக்க தான் போகிறாரு. ஸோ வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்போ உக்ரைன் வந்து திரும்பவும் நாட்டோவில் போய் இணைறதுக்கான அந்த முயற்சிகளையும் கைவிட்டு தான் ஆகணும். இந்த அமைதி பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியணும் அப்படின்னா கைவிட்டு தான் ஆகணும். அப்போ இந்த போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வர்றதுனால, போர் நிற்கிறதுனால இங்கே விலைவாசிகள் எதுவும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விலைவாசிகள் பெருசாக குறையும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு வந்து கச்சா எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே மேபி அந்த மாற்றங்கள் வரலாம். ஆனால் இந்தியாவுக்குள்ள அது வராது. இந்தியாவோட சிஸ்டமே வேறங்க. இது நமக்கு கச்சா எண்ணெய் எவ்வளோ கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம தலையில் மிளகா அரைக்கிறவன் வேற ஆள், புரியுதுங்களா? இது இந்தியாவிலலாம் ஒரு மாற்றம் வராது. இதுதான் சான்ஸ்னு சொல்லி அவங்க இன்னும் வேணா இந்த போர் முடியலைங்க நம்மகிட்ட போய் சொல்லிட்டு கூட அவங்க வித்துட்டு இருப்பாங்க. கச்சா எண்ணெய் நம்ம வாங்குறதுக்கும் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ப்ரைவேட் பார்ட்டி மூலமா நமக்கு கொடுக்கறதுனால அந்த ப்ரைவேட் வெண்டார்ஸ்க்கு தான் அதிகமான லாபத்தை இந்தியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரைவேட் வெண்டார்ஸ் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சிகளுக்கு பெரிய அமௌண்ட்டை வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் வந்து இந்தியாவில் கச்சா எண்ணெய் குறைய போறதில்ல. உலக நாடுகள் கடந்த 3 ஆண்டுகளாவே நம்ம தானே பார்த்துட்டு இருக்கோம். இங்க ஒரு பக்கம் இஸ்ரேல் வார் நடந்துட்டு இருக்கு, இத காரணம் காட்டி ஏத்திடுவாங்க. இத காரணம் காட்டி ஏத்திடுவாங்க, இறங்காது. ஓகே, ஆனா இறங்கணும், இறக்க விட மாட்டாங்க. இங்க பிரைவேட் வெண்டர்ஸ் வந்து விட மாட்டாங்க. ஸோ அவங்க பிரைவேட் பார்ட்டி உள்ள பிளே ஆயிட்டு இருக்குல்ல, இதை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணி கவர்மெண்ட் தான் வந்து கச்சா எண்ணெய்களை ரிஃபைனரி பண்ணி கொடுக்கணும். நான் ப்ரொக்யூர் பண்ணுவேன், ஆனால் ரிஃபைனரி என்கிட்ட கிடையாது. ரிஃபைனரி நான் ப்ரைவேட்டில் வைப்பேன்னா ரிஃபைனரி தான் அடுத்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ இது மாறணும், இந்த சிஸ்டம் மாறணும். இது இருக்க வரைக்கும் நமக்கு விலைவாசி வந்து உலக தரப்பு அடிப்படையிலாம் இருக்காது. நம்ம ஊரில் நம்ம ஒரு நம்ம ஏமாந்துக்கிட்டு சுற்றிட்டு இருப்போம். சமீபத்தில் டாஸ்மாக் முறைகேடு குறித்து எல்லா இடங்கள்லையும் நம்ம பல தரப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் டாஸ்மாக் முறைகேடு சம்மந்தமாக ஈடியும் வந்து ரைடு பண்ணிட்டு போனாங்க. ரைடு பண்ண பிறகு தான் அந்த முறைகேடு நடந்திருக்கு, 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கும் போதே பாஜக தரப்புலேருந்து ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தப்படுது. டாஸ்மாக்னுடைய அலுவலகத்தில் போயிட்டு முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க. அண்ட் தாவேகா தரப்புலேருந்து இவங்க நாடகம் ஆடுறாங்க அப்படின்ட்டு அறிக்கை விட போய் அவங்க அண்ணாமலை அவர்கள் எதிர்த்து பேசும்போது கொஞ்சம் தகாத வார்த்தைகளில் பேசுகிறார். நடிகையுடைய
இடுப்பை கிள்ளிட்டு நீங்கள் வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி. இது ஒரு முறையான அரசியல்வாதிக்கு அழகுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இங்கே வந்து பேய்க்கும் பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு பேயை ஆதரித்து இன்னொரு பேயை திட்ட முடியாது. ரெண்டுமே பேய்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டுமே நாடக கம்பெனி தான். இதுதான் உண்மையை சொல்லணும். இதில் வேணால் ஒருத்தர் வந்து தலை சிறந்த நடிகராக இருந்து அவர் பொறுப்பை விட்டுட்டு வருகிறார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது நாடக கம்பெனி. அது பல நாடகர்களை அதை உள்ளே இழுத்துக்கும். இப்போ நான் கேட்குறேன், இடுப்புக்குள்ள விஜயை நீங்கள் திட்டுறீங்களே, உங்கள் இடுப்பை காட்டியும் உடம்பை காட்டியும் ஆடைய எத்தனையோ நடிகைகள் உங்களோட கட்சிகளில் பொறுப்பு வகிக்கிறாங்களே, என்ன பண்ணலாம்? இந்த கேள்வி வரும்ல. இப்போ கூட சமீபத்தில் ஒரு பைக் ஓட்டுற அம்மா வந்து உங்கள் கட்சியில் இருக்குது. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, எனக்கு நான் தமிழ் படிக்கக்கூடாது, தமிழ் படிக்க தேவையில்லைன்னு பேசுது. என்ன பண்ணலாம்? அவங்க ஏதோ உருது முஸ்லீமு, அவங்களுடைய தாய்மொழி தமிழ் கிடையாதுங்கிற பட்சத்தில் அவங்க உங்களை படிக்கணும்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் படிக்கணும்னா தமிழ் தேவை. நான் தமிழ்நாட்டில் படிக்கல, நான் ஹிந்தி, நான் எங்கேயாவது நார்த்தில் போய் படிக்க போகிறேன்னா அது உங்கள் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். தமிழக அரசில் அரசாங்க பள்ளியில் தமிழ் சொல்லி கொடுக்கப்படும். நீங்கள் அதை படித்து பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். இல்லைன்னா இல்லை, செல்லாதவங்க சர்டிஃபிகேட்டு. தமிழ் படித்து நீ பாஸ் ஆனினா தான் செல்லும். இதுதான் நம்மளுடைய முறையாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் சில இடங்களில் அரசாங்கமே தமிழ் மொழிக்கு அதாவது தமிழ் மொழியே படிக்காதவர்களுக்கு அரசாங்கத்தில் இன்றைக்கி வேலை கிடைக்குது. புரியுதுங்களா? எங்கேயோ படிச்சு வந்தவனுக்கு தமிழ் எழுத படிக்கல தெரியலனாலும் அவனால் இங்கே தமிழக அரசு வேலைகளில் வேலை செய்ய முடியுது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் தான் நம்ம இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆந்திராவில் இந்த ஸ்பேஸ் கிடையாது. இன்றைக்கி நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி சிலபஸில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் ஏன் தமிழ் இல்லை? இன்றைக்கி அவங்க தமிழ் கம்பல்சரி படுத்தலை. தமிழ்நாடு அரசாங்கம் சிபிஎஸ்சி சிலபஸ்க்குள்ளே தமிழ் கம்பல்சரி பண்ணல. ஆனால் நீங்கள் வேணால் போய் பாருங்கள், ஹைதராபாத்லேயோ இல்லை வந்து நீங்கள் பெங்களூர்லேயோ அங்கே கன்னடமும் தெலுங்கும் கம்பல்சரி. நீங்கள் ஒரு ஹைதராபாத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா தெலுங்கு கட்டாயம் படிக்கணும். அந்த ஸ்கூலில் படித்து முடிச்சு வெளியில் போகிற வரைக்கும் நீங்கள் தெலுங்கு படித்தே ஆகணும். சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி பண்ணி வச்சுருக்காங்க. இதன் பொருள் என்ன அப்படின்னா, இப்போ தமிழர்கள் அங்கே போயிட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அங்கே தெலுங்கு படிக்கணும். அதே போல் தமிழர்கள் பெங்களூருக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே சிபிஎஸ்சி ஸ்கூல்லே சேர்த்தாலும், அவங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸில் சேர்த்தாலும் சரி, சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்தாலும் சரி, அங்கே படிக்கணும் கன்னடம். புரியுதுங்களா? ஸோ தமிழர்களுக்கு நோ ஆப்ஷன். ஆனால் இப்போ அங்கேருந்து இங்கே வராங்கன்னு வைங்க, படிக்க தேவையில்லை. இவங்களும் அங்கேருந்து இப்போ பெங்களூர்லேருந்து ஒரு கன்னடர் ஃபேமிலி வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஏதோ வேலைக்கு வராங்க அப்படின்னா அவங்க குழந்தை தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சியில் படிச்சா அவங்க ஹிந்தி படிச்சுக்குவாங்க, இங்கிலீஷ் படிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். இப்படி தான் இருக்குங்க நிலமை. ஆனால் அங்கே போனால் ஹிந்தியும் படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும், அவங்க மொழியும் படிக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், எதே போல் இங்கேயும் தமிழ் கட்டாயப்படுத்துங்கிறோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பண்ணலை. தமிழக அரசு இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் தமிழ் கட்டாயம் இன்றைக்கி வரைக்கும் ஆகலை. அப் டு த டைம் நான் இப்போ சொல்கிற வரைக்கும் இன்னும் ஆகலை. இன்னும் ஆக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் ஆக்கலை. அப்போ இந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு படிக்க தேவையில்லைன்ட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, உளவியலாக அரசு பள்ளியிலையோ இல்லை ஸ்டேட் போர்டில் படிக்கிற கல்வியோட தரம் குறைவுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்ததுனால சக தமிழர்களே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. இப்போ அவன் எங்கே தமிழ் படிப்பான்? எல்லாம் தமிழ் படித்தா கஷ்டம், அதில் மார்க் வாங்க முடியாதுங்க, ஸ்கோர் பண்ண முடியாதுங்க, ரிசல்ட் வந்து இதாகுங்க, அதனால் வந்து ஹிந்தி படிப்போங்க. இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, சான்ஸ்கிரிட்டு, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஜெர்மனிலாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க சிபிஎஸ்சியில். நான் கேட்குறேன், ஒரு தமிழ் 12ஆம் வகுப்பு மாணவன் படிக்கக்கூடியதில் அவன் ஒற்று இலக்கணம், அந்த இலக்கணம், இந்த இலக்கணம், உயர்வு நவிச்சி அணி அதுன்னு அவன் படிச்சுட்டு இருப்பான். ஆனால் சமஸ்கிருதம் படிக்கிறவன் என்ன படிச்சுட்டு இருப்பான் தெரியுமா? ஹா ஹூ ஹீ அப்படின்ட்டு இருப்பான். ஏன்னா அவன் ஆஇ படிச்சுட்டு இருக்கான்டா. நீ வந்து 12ஆவது படிக்கிறவனுக்கு ஆஇ சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, வார்த்தைகளை எப்படி எழுதுவது. அவன் 12ஆம் கிளாஸில் படிப்பான். ஆனால் தமிழ் படிக்கிறவன் வந்து கட்டுரை வரையணும், இவனுக்கு வந்து லெட்டர் எழுதணும், இது எழுதணும், விண்ணப்பிக்கணும், எல்லாம் எழுதி நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம். இவங்க மட்டும் நல்லபடியாக வெறும் ஆஇ படிக்கிறது, ரொம்ப சின்ன சின்ன இதை ஃபில் பண்ணுறது, கடைசியில் முடிக்கும் ஸ்வாகான்னு முடிச்சுட்டு போயிடுவான். ஃப்ரெஞ்சும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாங்க, ஜெர்மனி எல்லாமே, ஃப்ரெஞ்சு ஜெர்மனி எல்லாமே சும்மா அந்த பேசிக் நீ வந்து 12th வச்சிருக்க. ஆனால் எனக்கு என்னுடைய 12th பாடமும் 10th பாடமும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவ்வளோ டஃப்பாக இருக்கிறது. அப்படி தான் படிக்கணும். உனக்கு தேவைன்னா சான்ஸ்கிரிட் அப்படி படிக்க வை. அப்படி படித்தவனே எவனுமே இருக்க மாட்டான் இந்தியாவில். சான்ஸ்கிரிட்டை போய் எவனா அப்படி படிச்சுட்டு இருப்பானா? ஏதோ இப்போ படித்தோமா, 4 கோயிலில் போய் மணி ஆட்டினோமா, ஒரு தட்டில் காசு பார்த்தோமா, வந்தமான்னு இருந்தால் அது யூஸ் ஆகுது. மற்றபடி வேறு எதுவும் சான்ஸ்கிரிட்லாம் யூஸ் ஆகுது. இப்போ சான்ஸ்கிரிட் படித்தவன்ட்டு என்ன போய் சரி, எங்கள் கூட படித்தவங்களாம் நிறைய பேர் சான்ஸ்கிரிட்லாம் படிச்சுட்டு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு படித்தவங்கலாம் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர்லாம் வந்து சான்ஸ்கிரிட் கிளாஸுக்கு போயிட்டு சேர்ந்துட்டு அடுத்து பார்க்குறோம் தமிழ் கிளாஸ் வந்துட்டாங்க. என்னடா, இல்லை சான்ஸ்கிரிட் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலேங்கிறனால விரட்டி விட்டாங்கன்னு திரும்ப போய் தமிழே படிங்கடான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்படிலாம் வந்திருக்காங்க நம்ம இதில். அப்போ இப்போ புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மாநில மொழியும் முக்கியம். அந்த மாநில மொழியை கட்டாயம் படிக்கணும். ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்ல, புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் மாநில மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எப்போ வரைக்கும்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க சொல்கிறோங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும். நீங்களே சொல்லுங்கள், 5ஆம் வகுப்பில் உங்களால் என்னத்தை பண்ண முடியும்?
அந்த மொழியை பஸ் ஸ்டாண்டில் போய்னா அந்த படிச்சிட முடியுமா? 5ஆம் வகுப்பு பிள்ளைய போட்டு நீங்கள் போய் பஸ் ஏறிட்டு வாமா, அதான் தமிழில் தான் படிச்சிருக்கல, எழுத படிக்க தெரியுமா உனக்குன்னு சொன்னால் அது ஓகேவா? என்னது இது? அவர் அந்த பொண்ணுனால கவிதை பாடிட முடியுமா? இல்லை இலக்கியத்தை புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை வந்து இலக்கிய சுவையை எதுவுமே பரப்பணு 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் இருக்குது இல்லை, நாங்கள் தான் தமிழை வாழ வைக்கிறோம். என்ன பேச்சு இது? நான் இன்னொன்று சொல்கிறேங்க, ஒரு மொழியை கற்றுக்குறோம் படிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு அவங்க விருப்பத்தில் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்கு கார் ஓட்டுற லாரி ஓட்டுற டிரைவர் அவர் கூட ஹெல்ப்புக்கு போகிற கிளீனர் கூட ஹிந்தி பேசுவாங்க. ஆனால் இந்த ஹிந்தியில் வந்து இங்கே வந்து என்னென்னமோ எக்ஸாம்பிள் எழுதுவாங்கல்ல, உங்களுக்கு அந்த பிராத்மிக்கு குரோத்மிக்குன்னு என்னமோ எழுதுறீங்களே, அவன் முடிச்சவனை கூப்பிட்டு வந்து பேச சொல்லுங்கள், பேச வராது அவனுக்கு. ஏன்னா ஒரு மொழியை பேசுறது வேற, அதை படிக்கிறது வேற, ரெண்டு வெவ்வேறு. மொழியை பேசணும்னா அழகாக வந்து நம்ம பழக்கம் ஏற்படும் போது தானாக பேசலாம். இன்னொன்று புரிஞ்சு, வெள்ளைக்கார பிச்சைக்காரன் கூட நல்லா ஆங்கிலம் பேசுவோம் நம்மளை விட. அதுக்கு பொருள் என்ன? நம்மளோட அறிவாளி நடத்துமா? இதுக்கு அறிவுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப அவங்க அடையாளத்தை நம்ம படிக்கணும், அந்த மொழி தேவை. அதுக்கு அடுத்து ஒரு உலகத்தோட கனெக்ட் ஆகிருக்க ஒரு மொழி தேவை. அப்ப நமக்கு உலகத்தோட கனெக்ட் ஆகிருக்க ஆங்கிலமும், நம்ம மக்களும் நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் நம்மளோட மொழியை பாதுகாக்க தமிழும் இருந்தால் போதும். இதுதான் அரசாங்கம் செய்யுது. இதுக்கு மேல எனக்கு வேற மொழி வேணும்னா உங்ககிட்ட காசு இருக்குல்ல, காசு கட்டி படிச்சுக்கோ. புரியுதுங்களா? இப்போ அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் உணவு அப்படின்னு சொன்னா அரசாங்கம் என்ன கொடுக்கும்? ஒரு இட்லி கொடுக்கலாம், சப்பாத்தி கொடுக்கலாம், பூரி கொடுக்கலாம், தோசை சமைக்கலாம். இதுதான் பேசிக்காக இருக்கலாம். எனக்கு பீஸா பர்கர் வேணுங்கன்னு கேட்டால் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? உனக்கு விருப்பம்னா போய் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லும். அதுதான், உனக்கு ஹிந்தி கற்றுக்கணும், உனக்கு ஃப்ரெஞ்சு படிக்கணும், உனக்கு வந்து ஜாப்பனீஸ் படிக்கணும், உனக்கு தாய்வானீஸ் படிக்கணும், இல்லைன்னா வந்து இப்போ ஒரு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கலாம், அப்பாவை பாத்தியா அண்ணனை கேட்டியான்னு ஒரு பாட்டு வருதுல்ல, அந்த பாட்டு எனக்கு பொருள் புரியணும்னா போய் தாய்லாந்து போய் படுறா. உன்னை யாராவது தடுத்தாங்களா? போய் இல்லை இன்னைக்கு எனக்கு அந்த பாட்டுலாம் ட்ரெண்ட் ஆகுது, எனக்கு பொருளே புரியலைங்க. இங்க கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க பாஜகவினர். கேட்டா மாணவர்களே தாமாக முன் வந்து கையெழுத்திடுறாங்க ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்ப அதெல்லாம் நான் சொல்றேன், எக்ஸாமே வேணாம், ஸ்கூலே வேண்டாம்னு நம்ம மாணவர்களை வந்து கையெழுத்து போட வைக்க முடியும். என்ன பண்ணலாம்? கூட்டத்தை விட என்னால் 100 மடங்கு கூட்டத்தை கூட்ட முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், யாரெல்லாம் ஸ்கூலெல்லாம் இழுத்து மூடணும், கல்வியே வேண்டாம்னு சொல்ற மாணவர்கள் வந்து கையெழுத்து போடு, எக்ஸாமே வேண்டாங்கிற மாணவன் வந்து கையெழுத்து போடு. எவ்வளோ பேர் வருவான் தெரியுமா? இதெல்லாம் மாணவர்களை வச்சு முடிவு எடுக்கிறதா? உனக்கே வந்து தெளிவாக தெரியுது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் வாக்கு போடுற உரிமை இருக்குன்னு. அந்த வயசே வராது மைனர்ஸை கொண்டு வந்து நீ வந்து பண்ண, இதுவே சட்ட விரோதம் நீ பண்ணுறது. அவனுக்கு என்னடா தெரியும்? நீ கூட்டு வந்து அவனை கையெழுத்து போட சொல்கிற. அவனுக்கு அவன் மொழியை பற்றி தெரியுமா, அவன் என்னத்தை பற்றி தெரியுமா, அரசியலை பற்றி தெரியுமா? ஒரு மண்ணும் தெரியாது. சின்ன குழந்தைகளை வந்து கையெழுத்து போடுனா அது நீங்க பாத்தீங்களா இல்ல இந்த வீடியோலாம்? அந்த இடத்துல வேணுமா, முட்டாய் வேணுமா போய் கையெழுத்து போடு. பிஸ்கெட் பாக்கெட் நீ வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியப்ப பழக்கிறாங்க இப்பவே. பிஸ்கெட் வேணும்னா கையெழுத்து போடுங்கிறவன் தான் நாளைக்கு காசு வேணும்னா ஓட்டு போடுவான். என்ன இதுதான் ஒரு கட்சி. இந்த கட்சியை வந்து அந்த கட்சி வந்து திட்டுது. நம்ம சொல்ற ரெண்டு கட்சிக்குமே மக்களுக்கு நல்லது செய்ய போறதுக்குலாம் வரல. அவங்கவுங்க ஒவ்வொரு காரணத்தை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு அது ஒரு அரசியல், அதை வச்சு ஊழல் பண்ணிக்கிட்டு இதுதான் நடக்க போகுது. அப்போ அதான் சொல்றேன், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு பிஜேபியோ திட்டுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நல்லவர்களே அல்ல. இவங்க ரெண்டு பேரையும் திட்டுறதுதான் ஒரு சரியான ஸ்டாண்டு. நம்ம ரெண்டு பேரையும் திட்டுவோம். திமுகவை மீண்டும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் விஜய் அப்படின்னு இருக்கலாம்ல. தனியா நிக்க போறேங்கிறப்பல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணி கொடுத்தவர் தான் திமுகவோட ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாரு. சரி, திமுகக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணி கொடுத்தவர் தான் உங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்காருல. அதுதாங்க. அப்ப எல்லாம் இப்படி ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான் நான் சொல்ல வரேன். நான் கேட்கறது என்னன்னா, உங்களோட இதே ரோலை பண்ணவர் தான் கமலஹாசன். கமலஹாசன் வந்து நீங்க என்ன வேறுபட்டீங்க? கமலஹாசனும் இதே மாதிரி தான் திமுக வந்தோடனே திமுகவெல்லாம் போட்டு எதிர்த்துட்டு இருந்தாப்புல. இப்போ எங்க இருக்காரு அவரு? நாளப்புறம் நீங்களும் திமுக பக்கம் தானே போவீங்க. இதானே கேள்வி. நான் அதுக்கு தகுந்த மாதிரி தானே கருத்தியல் கொள்கைலாம் வச்சிருக்கீங்க, ஈவேரா வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட திமுக என்ன பேசுதோ அதே தான் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஸ்டாண்ட் எங்க மாறுபடுது பெருசா? அவங்க ஊழல்வாதிகளுக்கு. நீங்க ஊழல் பண்ண மாட்டீங்கிறதுக்கு உத்தரவாதம் என்ன? நீங்களாம் கரெக்டாக டேக்ஸ்லாம் கட்டி தான் காரெலாம் வாங்கிட்டு இருந்தீங்களா? நீங்களே உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உங்கள் காரை போய் பாருங்கள், அதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக டேக்ஸ் கட்டி தான் வாங்கணுமா? இதெல்லாம் ஊழல் இல்லையா? இதெல்லாம் யோசிங்க. நம்ம வந்து நம்ம படத்துக்கு மொதல் டிக்கெட்டை வந்து 2000க்கும் 3000க்கு விற்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கண்ணு முன்னாடி ஊழல் நடக்குது, உங்கள் பேரை சொல்லியே ஊழல் நடந்துச்சு, என்ன பண்ணீங்க? இதெல்லாம் நமக்கு தெரியாதா? அப்போ ஊழல் உங்கள் கூட இருக்கவங்கனாலே நடக்கும் பொழுது உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் வந்து ஊழல் பண்ணாமல் இருப்பீங்கன்னு நாங்கள் நம்பணுமா? இல்லைங்க, அவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது. நான் கேட்குறேன், திமுக இருக்கிற சொத்தை விட உங்ககிட்ட அதிகமாக இருக்கா? இத்தனை கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு. இவங்களே ஊழல் இன்னும் பண்ணுறாங்களாம். நீங்கள் இன்னும் கம்மியாக தானே இருக்குது உங்களோட ரெவன்யூ. நீங்களும் பண்ணுவீங்க தான். இதெல்லாம் இந்த லாஜிக்கெலாம் செல்லாது. நீங்கள் ஊழலுக்கு எதிராக பேசணும்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஊழல் இல்லாமல் இருந்தீங்களாங்கிற கேள்வி. இருந்தீங்களா? இல்லை. நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் பிரச்சனையாச்சு, கேஸ் நடந்துச்சு, உங்களுக்கே தெரியும்.
அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ ஒருத்தர் நடுவில் கேஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, ஃபைன்லாம் கட்டிட்டார்ல சார். ஃபைன் தானங்க கட்டியிருக்காரு. அது தப்பு தானுங்க. மாரலி வேர் யூ ஸ்டாண்ட், இவ்வளோ தான் நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் அதை பேசுவதற்கு தகுதியானவராக எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் வந்து இந்த தேட்டரில் இருக்கக்கூடிய இந்த டிக்கெட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நினச்சிருந்தா தடுத்துக்கலாம். என் படத்துக்கு யாரும் அப்படி அதிக ப்ரைஸ் போட்டு வாங்காதீங்கன்னு உங்கள் ரசிகர்கிட்ட சொல்லியிருக்கலாம். விற்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அது விற்றவனா யார்? உங்கள் கட்சியோட பொறுப்பாளர்கள். ரசிகர் மன்றத்தை தானே பொறுப்பாளர்களை மாற்றி வச்சுருக்கீங்க. அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவன் தானே விற்றான். அவங்களுக்கு கொடுக்கப்படுற டிக்கெட்ஸை தான் அவங்க 2000 3000 வெளியே பிளாக்ல விற்றுக்கிட்டு இருந்தானுங்க. அப்போ அவங்க தான் ரசிகர்கள். இது எப்படி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும்? ஸோ இவங்க பிஜேபியோ திமுகவையோ குற்றம் குறை சொல்கிற இடத்துக்கு ஒரு தகுதியான இடத்துல இருக்கிறார்களாங்கிறது கேள்விக்குறியே. ஓகே ஓகே. ஆனால் அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் என்னமோ வந்து பிஜேபி எதிர்க்கிறவங்க இது பண்ணுறாங்கிறதெல்லாம் திமுக என்ன ரோல் பண்ணுதோ அதே ரோலை தான் விஜய் பண்ணுறாரு. பிஜேபி அடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்த குல்லா போட்டு உட்காராரு. அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏதாவது மாறுதா? எதுக்கு அந்த குல்லா? நான் கேட்குறேன், எதுக்கு அந்த குல்லா? ஏன்னா குல்லானா இப்பயும் குல்லா போட்டு வர வேண்டியதானே? உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை, எப்பவுமே குல்லா போட்டு வர வேண்டியதானே? டிஃபரன்ஷியேட் பண்றாங்களே, திரைப்படம் வேற சராசரி வாழ்க்கை வேற. திரைப்படத்தையும் இதையும் நீங்க வந்து திரைப்படத்தில் வன்மத்தை கக்கலாம், திரைப்படத்தில் தவறாக பேசலாம், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளாமா? அப்போ கேரளா ஸ்டோரிலாம் விட்டுருலாமா? திரைப்படம் வேற வாழ்க்கை வேற இல்லை. கேரளா ஸ்டோரி நம்ம அனுமதிச்சிடலாம். நீ எத்தனையோ சினிமா படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. மதம் சார்ந்த இனம் சார்ந்த பிரச்சனைகள் கலவரத்தை தூண்டுற மாதிரி படங்கள் வந்த மணியமா இருக்கு. அதெல்லாத்தையும் நம்ம அப்படியே கருத்து சுதந்திரம்னு சொல்லி விடலாமா? சரி, அப்படி விடுறதா இருந்தால் நாங்களாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோமே, ஈழம் சார்ந்த இந்த போராட்டங்கள் சார்ந்த படங்கள்லாம் எடுக்கிறோமே, அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறாங்களே? படம் தானேங்க, படம் வேறங்க. படத்தில் அரசியல் இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்போ அந்த ஏன் அதை செஞ்சீங்க? எத்தனை படங்கள்ல கொஞ்சம் நஞ்சம் படங்கள் இல்லையா? நீங்கள் ஒரு சமூகத்தை எல்லா சமூகத்திலையும் கெட்டவன் இருக்கான், ஆயுதம் ஏந்தி சண்டை போடுறவன் இருக்கான், தீவிரவாதி இருக்கான், இது எல்லாமே இருக்குது. எல்லா சாதியிலையும் இருக்கான், எல்லா மதத்துலையும் இருக்கான். இப்போ அதை காரணம் காட்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து முழுமையாக கெட்டவங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணக்கூடாதுல்ல. ரிலிஜியஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறது அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்களா? மித்தவன்லாம் வந்து அவன் மதத்துக்காக தான் சண்டை போட்டுருக்கான். ஆனால் அவன்லாம் வந்து ரிலிஜியஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக கண்ணில் பட மாட்டான். இவங்க மட்டும் கண்ணில். அப்போ அது அந்த வேர்ல்டு ப்ரொபகண்டாவோட இவங்கெல்லாம் அசோசியேட் பண்ணிக்கிறது. அந்த அசோசியேட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி அதிகமாக எந்த நாடுகள் சுரண்டப்படுது? இஸ்லாமிய நாடுகள் தான் அதிகமாக சுரண்டப்படுது. அதை யாருமே பேச மாட்டோம். அவங்க தான் அதிகமாக ஆயுதம் தூக்குறாங்க. அவன் நாட்டில் தான் நீ அதிகமாக போய் நோண்டிக்கிட்டு இருக்க. அவன் நாட்டை அப்படியே ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு வரையா நீ? இவங்களே சண்டை போடுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களாம். கொடுத்துட்டு அவங்க உணர்வாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போடாது அப்படின்னு இவங்க நல்லவங்க ஆயிடுவாங்களாம். இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் இந்த சினிமா இது எல்லாத்துலேயுமே இன்வால்வ் இருக்குது. நீங்கள் வந்து நான் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்களாம் விஜய்னால சொல்லிக்கொள்ள முடியாது. அதே போல் நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் செய்கிற அரசியல் வந்து முன்னேற்றத்துக்கான அரசியல், நாட்டு வளர்ச்சிக்கான அரசியல்னால் வந்து இந்த கும்பமேளால போய் கும்பலாக செத்த கூட்டம் பேசவே கூடாது. நான் மக்களுக்காக களத்தில் இறங்கி இருக்கேன், நீங்கள் நடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாருல, அந்த விமர்சனத்தை ஏற்க முடியுமா? நீங்க இன்னும் களத்துக்கே வரல, நீங்க பேசக்கூடாது, நான் களத்துல நிக்கிறேன், எனக்கு தார்மீக உரிமை இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. களம்ங்கிறது ஒருத்தருடைய செயல்படுற இடம். இப்போ ஒரு சினிமா நடிகருக்கு களம் என்ன? சினிமா தேட்டரு. ஒரு டாக்டருக்கு களம் என்ன? ஆப்ரேஷன் தேட்டரு. ஒரு அரசியல்வாதிக்கு களம் என்ன சொல்லுங்க? ஃபீல்ட் மக்களோட. நீங்கள் மட்டும் என்ன போயிட்டீங்களா? நாடாளுமன்றத்துக்கு போயிட்டீங்களா? இது போல இல்லை, இப்போ வரைக்கும் சும்மா அரசியல் கட்சி தலைவராக தானே சுற்றிட்டு இருக்கீங்க. அவங்கள மாதிரி அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான். நீங்கள் உள்ள சட்டமன்றத்தில் போய்ட்டு நான் ஒரு வந்து தகுதி படைத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்திருக்கேன், நான் செயல்பட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற நியாயம் இருக்குது. இன்னொன்று, களம் கண்டவர்கள் தான் அரசியல்வாதிகளாக இருக்குன்னா நிர்மலா சீதாராமன் எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சாங்க? எந்த களம் கண்டாங்க அவங்களாம்? உங்கள் கூட இந்த எல் முருகன் அவர்லாம் எந்த களம் கண்டு அமைச்சரானாரு சொல்லுங்கள்? நீங்கள் அந்த களம் எங்கே இருக்குது? அந்த களம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்குலாம் அதிகாரத்தை இப்போ கையில் கொடுத்து என்ன ஒரு இந்த சிஸ்டமே எவ்வளோ பெரிய ஏமாத்து சிஸ்டம். மக்களோட அங்கீகாரம் பெறாதவர்கள் இந்த ஜனநாயக நாட்டில் உயர்பட்ச பொறுப்புகளை அடைய முடியுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பிழையான கோட்பாடுகள். இதெல்லாம் இருக்குது தானே இங்கே இந்த இந்தியாவில். இதெல்லாம் என்னத்தை களம் கண்ட கூட்டம்? இவங்கெல்லாம் வந்து களம் கண்ட சிங்கங்களா? இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்துட்டா இவங்கெல்லாம் உயர்வானவர்கள், அவங்களுக்குலாம் அப்படியே அதிகாரத்தை கொடுத்து கையில் கொடுத்து மேலே அனுப்பி விட்டுறது. இதுதான் நடக்குது. உங்கள் களம்ல ஒரு களம் இல்லை, அது ஒரு மதவெறி கூட்ட களம். இவங்க கலவரத்தை உருவாக்குற களம். அந்த களத்தில் இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன? இப்போ அந்த கோயிலில் போய்ட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, அதை உட்காந்து அதை டிசால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வீடியோஸ் நானே கத்தி கதறிக்கிட்டு இருந்தேன். அங்கே தேவையில்லாமல் அமைதியாக இருக்கிற இடத்துல வந்து கலவரத்தை தூண்டுற வேலையை பண்ணி பிஜேபி திருப்பரங்குன்றத்தில் எத்தனை இப்போ நாக்பூரில் போய் எங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் நிம்மதியாக எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து மதம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நடுவில் வந்து இந்த சாவால்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சது வந்து மராட்டியர்களை வந்து மதத்தின் பேரால் இழுத்துடலாம், இந்து நேஷனலிசத்துக்குள்ளே கொண்டு வரலான்னு இழுத்தாங்க. ஆனால் அதை எடுத்தது வந்து மராட்டிய அரசர்களை பற்றி எடுத்ததுனால சாவால் வந்து
அப்படியே பேக் ஃபயர் ஆகி அங்கே மராட்டிய நேஷனலிசம்க்கு சப்போர்ட் ஆகி போயிடுச்சு. அவன் திரும்ப ஹிந்தி எதுக்குறேன் ஊர்லன்னு கேட்குறான். மராட்டியில் பேசுன்னு போய் ஏர்டெல் நிறுவனத்தில் போய் சண்டை போட்டு வரான். அப்படியே நான் அப்படி சொல்லி படம் எடுக்கலடா, ஆடி அங்கே பாரு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மராட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ முழிக்கிற அதான் எடுபடாது. உண்மை எதுவோ அந்தந்த இனங்கள் அவங்களோட அரசியலுக்குள்ளே தான் வருவாங்க. நீங்கள் மராட்டிக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே போய் ஹிந்திக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுத்த? மராட்டியர்கள் இருக்க பாம்பே மும்பையில் நீ என்ன பண்ணி வச்ச? போட்டு அவன் இன்னைக்கு வந்து நீங்கள் மும்பைக்கு போயிட்டீங்கன்னா மராட்டி எங்கேயா பேசப்படுதா? மும்பையில் ஒழிச்சிட்டில. அப்போ அந்த வெறி அவனுக்கு இருக்கும்ல, அந்த கோபம் இருக்கும்ல. நீ அவங்ககிட்ட போயிட்டு சாவால் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு அவன் சண்டைக்கு போகிறான். இப்போ திரும்ப நாங்கள் மராஷ்டிர ராஜ்சா அப்படின்ட்டு போகிறான். அவன் உட்காந்து அங்கே இருக்க பெண்கள்லாம் உணர்வு பெற்று எந்திரிச்சு வந்து மராட்டியத்தில் வந்து அந்த ராஜாவை புகழ்ந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அங்கே சாமிக்கு அங்கே மதிப்பு இல்லைப்பா, அந்த மக்களுக்கும் அந்த மக்களோட உணர்வுக்கும் தான் அந்த மதிப்பு. நீ மதத்தின் பேரால் கலவரத்தை தூண்டலாம்லாம் இங்கே விளங்காது. அது இனிமேது அவன் இனமாகத்தான் ஒருங்கிணைய போகிறான். ஏன்னா அதுதான் இருக்கிற கான்ஸ்டியூஷனல் செட்டப் அப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு சரியான வளர்ச்சிங்கிறது ஃபெடரலிசத்தை நோக்கி நகரணும், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நோக்கி நகரணும். அந்தந்த மொழி அந்தந்த மக்களுக்கு அதெல்லாம் ஏற்குதா இந்த பாஜக? நீ என்ன வந்து விஜய் அவர்களை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அதே போல் விஜய் அவர்கள் இந்த பக்கம் பேசுறதுக்கும் தகுதி இல்லை தான். மாறி மாறி இவங்க இப்போ என்ன பண்ணுங்க, 2 பேரும் சண்டை போட விட்டீங்கன்னா மாறி மாறி காரி துப்பிக்குவாங்க. பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவேகாவும் திமுகவும் மறைமுக கூட்டணின்றாங்க. திமுக என்ன சொல்றாங்க விஜய் வந்து பாஜக பி டீம்ன்றாங்க. கன்ஃபியூஸ் ஆகுது. இப்படி மாறி மாறி சொல்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை நம்ம மாறி மாறி பழியத்துக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். எந்த ஒரு அதிகாரம் நான் என்ன கேட்குறேங்க, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த மாநில சுயாட்சி கோட்பாடு முக்கியமானது. அதே போல் மொழி நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இதை சார்ந்து தான் அரசியல் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இந்த நம்மளோட இயற்கை வளத்தையும் நம்ம மொழியையும் நம்ம இன உணர்வையும் நமக்குடைய எல்லா வித உரிமைகளையும் விட்டு கொடுத்து தான் வாழணுங்கிற ஒரு நிலைமை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ பாஜக வந்து என்ன சொல்லிச்சு, நாங்களாம் எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா, மோடின்னு சொன்னாவே எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. சரி, ஓகே. இந்திய மீனவர்கள் உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். தமிழக மீனவன் சொன்னால் உனக்கு ஓகே. தமிழக மீனவர் அவன் இந்திய மீனவர் தான். தமிழக மீனவர் வந்து இப்போ கடத்திட்டு போயிட்டு வச்சிருக்கானுங்க இலங்கையில். என்ன உங்க மோடி பண்ணாரு? ஏதோ அந்த 56 இன்ச் மார்புலாம் பேசிட்டு இருந்தீங்களா, எங்கே அந்த மார்பு போச்சு? இப்போ வரணும்ல, அறிக்கை விடணும்ல, கோபமாக பேசணும்ல. எந்த இலங்கை? கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துருச்சு இலங்கையில்? பஞ்சத்தில் அடிபட்டு கிடந்தாங்க. நீ போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு அவன் கொஞ்சம் தெம்பானவனே அவன் என்ன பண்ணுறான், அடுத்து பிடிக்கிறான். தமிழக மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுறான். தேவையில்லாமல் கிட்ட வந்து எல்லைக்கு தாண்டி போயிட்டாங்க வேணும், அவங்க எல்லை தாண்டி போயிட்டாங்க. சரி, அவன் பிடிக்கிறான் எல்லையில். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எல்லை தாண்டுற வரைக்கும் உன்னோட ராணுவம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த கேள்வி இருக்குல்ல. அவன் ராணுவம் இவங்க எல்லை தாண்டி போனால் பிடிச்சிடுறாங்களாம். உன் ராணுவம் என்ன பண்ணுச்சு? வெத்தலை பாக்கு போட்டு அனுப்பி விடுச்சா? தடுக்க வேண்டாம். உன் நாட்டை விட்டு எல்லை ஒருத்தன் தாண்டானா தடுக்க தெரியாதா உனக்கு? அப்போ இது என்ன பொருள்? பொய். கடலில் போய் நீங்கள் என்ன கணக்கு எடுக்க போறீங்க? எல்லை தாண்டானா இல்லையா சிசிடிவி கேமரா வச்சு அனலைஸ் பண்ண போறீங்களா? பொய். வந்து பிடிச்சிட்டு போறான். மீனவர் தமிழக மீனவ படகுகளை பார்த்தாவே அவன் அங்கேருந்து துப்பாக்கியில் அடிக்கிறான். அவன் வேணும்னே பண்ணுறான். இங்கே எவனும் வரக்கூடாது, உயிர் பயத்தை காட்டினாதான் இந்த பக்கமே வரமாட்டாங்கன்ட்டு. இவன் எங்கே போவான்? வேற எங்கே போய் மீன் பிடிப்பான்? அப்போ அந்த ஒரு பஞ்சாயத்தை உங்களால் தீர்க்க முடியல. ஒரு தம்மா துண்டு நாடு இலங்கை. இந்த தம்மா துண்டு நாடு இலங்கை உனக்கு பயப்பட மாட்டேங்குது. உன்னுடைய குடிமகன்களை வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகுது, கப்பலை உடைக்குது, மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. வாய் திறக்காம மௌனமாக இருந்துக்கிட்டு நாங்கள் இந்தியா இவ்வளோ பெரிய வல்லரசு ஆயிடுச்சு தெரியுமா? யாரோ ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு வானத்தில் போயிட்டு வந்திருக்குது. அந்த அம்மா வந்து இந்திய வம்சாவளியாம். உடனே பாரத ரத்னா கொடுக்கணும். மம்தா பாரத ரத்னா. அவங்க இந்திய வம்சாவளி. இந்திய வம்சாவளி. அவங்க இந்தியன் சிட்டிசனா? எப்படி பாரத ரத்னா கொடுப்பீங்க? அவங்க இல்லைங்க, அது பிராமினா இருந்தால் பாரத ரத்னா எல்லா ரத்னாவும் கொடுக்கலாம். வேற என்ன? எத்தனையோ பேர்லாம் வந்து இந்திய வம்சாவளிகள்லாம் வந்து இப்போ சில நாடுகளோட அதிபர்களாக கூட ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பாரத ரத்னா கொடுத்தீங்களா? ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்துட்டாங்களாம். இதுதான் இருக்கிறதுலையே நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மை பிடித்த ஒரு நாடு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. உன் காசுலையா போயிட்டு வந்தாங்க? உன்னோட ஆய்வுலையா போயிட்டு வந்தாங்க? அவங்க உன்னோட சிட்டிசனாக இருந்துட்டா போயிட்டு வந்தாங்க? உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல உன் நாடு வேண்டாம்னு தூக்கி உன்னோட குடியுரிமையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போன கூட்டம். அந்த கூட்டத்திலேருந்து யாரோ ஒருத்தர் சாதனை பண்ணானா உடனே அவங்கள வந்து நம்ம பெருமையாக்குறது. இது என்ன உளவியல் உருவாக்கும்? உனக்கு அவ்வளோ சூடு சொரணை இருந்தால் நீ அனுப்பு, இங்கேருந்து ஆளுகளை ஸ்பேஸுக்கு அனுப்பு. அவனுக்கு கூப்பிட்டு வச்சு அவன் போயிட்டு வந்துட்டானா பாரத ரத்னாவை ஏதோ ரத்னா கூடு. அதை உனக்கு அனுப்ப முடியலன்னா பேசாமல் இரு. அடுத்த நாட்டுடைய சாதனையை வந்து நம்ம போயிட்டு இனிஷியல் போடுறதுல ரொம்ப கேவலம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதை செய்யும்போது மட்டும் இனிஷியல் போடுறதுக்கு முதல்ல வருது. வேற யாராவது போகும்போது அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு கடந்து போகிறது. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல். இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு சரியா இருக்கானா? இல்லை.
என்னைக்கு ஈவேராவை தூக்கிட்டு வந்தீங்களோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு உங்களுடைய பொய்மையான அரசியல் என்ன அப்படின்ட்டு. யாராவது ஒரு கொள்கை பிறப்பு செயலாளர் வந்து உட்காந்து பேச சொல்லுங்க. என்ன நீங்க வந்து அவரோட கொள்கையை ஏத்துக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க? நாள் கொள்கை எதுக்குன்னு சொல்லுங்க. அவருடைய இறை மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை. சரி, ஓகே. இப்ப தமிழ் கொள்கை என்ன ஏற்பீங்களா? அவருடைய தமிழ் சார்ந்த கொள்கையில ஏற்பீங்களா? தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொல்றதோ, தமிழ் சனின்னு சொன்னதையோ எதை ஏற்பீங்க? அவர் தமிழ் சார்ந்த கொள்கைகளை ஏற்க மாட்டேன். இந்த அரசியல் நம்பிக்கிட்டு வராதிங்க. மக்கள் வந்து தெளிவாகிட்டு இருக்காங்க, தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க உட்காந்து. உங்க சைடு நியாயம் இருந்தா நீங்க நியாயத்தை பேசுங்க. ஆனா நீங்க வந்து ஈவேரா வச்சுட்டோம்னா நாளை பின்ன நம்மள வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டான், நம்மள வந்து சங்கின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால ஈவேராவை வெயி, பெண்கள் ஒரு 2 பேர் வச்சுட்டோம்னா நம்மள பெண் விடுதலையாளர்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து வேலுநாச்சியாரை கொண்டு வெயி. அதுக்கப்புறம் வன்னியர்ல வந்து வேற யாரை தூக்குனாலும் சாதிய அடையாளம் வந்துடும். இவங்களை வச்சோம்னா சாதி அடையாளம் பெருசா தெரியாது, நான் அவங்களை யாருக்கும் பெருசா தெரியாது, அவங்களை கொண்டு வந்து வெயி. இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு பண்றது அரசியல் கிடையாது. அதை தான் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ சரி, இன்னொன்று கேட்குறேன். வேலுநாச்சியார் இருக்கிறாங்க, பெண்களை விடுதலை அடைய வச்சவர் ஈவேரா அப்படின்னு சொன்னா, வேலுநாச்சியார் எப்போ பிறந்தாங்க? அவங்க ராணி ஆகிற அளவுக்கு தமிழ் சமூகத்தில் இடம் இருந்துச்சா இல்லையா? அவங்க பின்னாடி தானே எல்லாரும் கீழே நின்னாங்க. அப்போ பெண்களுக்கு சம மரியாதை இருந்துச்சா இல்லையா? அது வேலுநாச்சியார். அப்போ ஒன்னா வேலுநாச்சியார் உண்மையா இருக்கணும், இல்லை ஈவேரா உண்மையா இருக்கணும். இது எதுப்பா உண்மை? இதான் நான் கேட்குறேன். பச்சை பொய்யான ஒரு அரசியலை கட்டமைக்காதீங்க. அதுவும் கஷ்டப்பட்டு இவ்வளோ புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வரும் பொழுது நீங்கள் அதை செய்கிறது ஏற்புடையதாக இல்லை. அதனால தான் கடுமையாக விமர்சிக்கிறோமே விஜயை. ஓகே. ஆனால் இங்கே வரும்போது அவருக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு, ஒரு மாஸ் க்ரௌடோட வராரு அப்படின்றாங்க. தமிழர்களில் நிறைய பேர் சினிமாவுக்கு அடிமை. அந்த அடிப்படையில் விஜய்க்கு அடிமையாக இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஆரோக்கியமானதானா இல்லை. ஓகே, அதோட சேஞ்ச் கொண்டு வருமா? விஜய் நல்லவராக இருந்தால் வாய்ப்பு. ஓகே, விஜய் நல்லவர் இல்லைன்னு தானே இப்போ கதறிக்கிட்டு இருக்கேன். ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, ஒரு பிரச்சாரத்துக்கு கூட போல, ஒரு பிரஸ் மீட் கூட சந்திக்கல, இன்னும் களத்துக்கு இறங்கல. அதுக்கு முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்குல்ல, நல்லவர் கிடையாது அப்படின்னு டவுட் இருக்கு அப்படிங்கிறது வேற. ஜெலன்ஸ்கியை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவரும் நடிகன் தான். அந்த நடிகனை ஏற்று தான் அந்த உக்ரைன் மக்கள் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க. என்ன ஆச்சு? அதே தான் இதுவும். நடிகன்கிறதுக்காக அவரை ஏற்கக்கூடாது. நான் விஜய் நான் பிடிக்கும், ஏன் பிடிக்கும்னு கேளுங்க. அவர் நல்லா நடிப்பாருன்னு சொன்னா அவனை ஓங்கி செவிலி அடிங்க. என்ன நடிக்கிறதுக்காக வந்து நாளை விடுவியா நாட்டை? அப்போ தப்பு. இது ஏன் பிடிக்கும்? அவர் என்ன கொள்கையை கொண்டு வந்துருச்சிருக்காரு, என்ன பேசுறாரு, அதன் மூலமா அவனுக்கு பிடிக்கும். நீ வாக்கு போடுறேன்னா போட்டுப்போ. நீயே உடனேயே சுய பரிசோதனை செஞ்சுக்கோ. விஜய் எனக்கு நல்லா நடிப்பாப்புல, எனக்கு அவர் பிடிக்கும், அதுக்காக நான் வாக்கு போட போறேன்னா நீ முட்டாள். அந்த முட்டாளான்னு இருக்கிறது இருக்க வேணாங்கிறது உன் கையில தான் இருக்க முடியும். அதை தான் நான் இங்கே பதிவு பண்றேன். கதறுவாங்க, கதறுவாங்க, கதறிட்டு போங்க. ஏன்னா நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி நீ தான் பாதிப்புக்குள்ளாவ, நான் பாதிப்புக்குள்ளாக மாட்டேன். நீ பாதிப்புக்குள்ளாவ. நம்பி வாக்கு போட்டு ஆட்சி அதிகாரத்தை உட்கார வைப்ப. அங்கே ஊழல் நடந்தாலோ இல்லை அங்கே பிரச்சனைகள் நடந்தாலோ இங்கே தப்பான ஒரு அரசாங்கமாக நடந்தாலோ நீங்களாம் நீங்கள் திமுகவை எல்லாரும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார திமுக எதிர்த்து நான் எவ்வளோ கற்றுக்கிட்டு இருந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு திமுக அன்னைக்கு வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி திமுக இல்லைன்னா பிஜேபி வந்துடும் பேசினாலும் இன்னைக்கு குட்டிக்க நடிச்சிட்டான். குட்டிக்க நடிச்சு திமுக ரொம்ப ஆபத்துங்க. அதைத்தானே நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். திமுக பிஜேபி ரெண்டுமே நமக்கு ஆபத்துன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல இருந்து. என் ஸ்டாண்ட்ல இருந்து என்ன மாறி இருக்கேன் நான்? அது புரிய வேண்டாம். திமுக எல்லாம் கொலை, ரோட்ல கொலை பண்றான். எங்க ஏதாவது இருக்குதா? நம்ப முடியாது. இல்ல, அததான் கேட்க வந்தேன். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ட்டு எதிர்கட்சியினர் சட்டமன்றத்துல பேசுறாங்க. ஆனா எதிர்கட்சி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அதை பேசுறாங்களா, இல்ல அவங்க ஒற்றுமையா ஸ்ட்ராங்கா இருந்து திமுகவை எதிர்த்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமை இருக்கா அப்படின்னு கேட்க. அதிமுக இப்போதைக்கு அந்த வலிமை இல்ல. அதிமுக ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கினால் ஒழிய அந்த வலிமை ஏற்படாது. அதனாலதான் நானே என்ன சொல்றேன்னா, அதிமுக மற்றும் விஜய் கூட்டணி ஏற்பட்டால் திமுகவை ஒழிக்க அது பயன்படும். அதான் நான் சொல்றேன். திமுக என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதிகாரத்துல திமுகவும் பாஜகவும் இருக்கக்கூடாது. அதாவது திமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த 3 இருக்கக்கூடாதுங்கிறதான் ஒரு ஸ்டாண்டை நான் திரும்ப சொல்றேன். இது 3 இருக்கக்கூடாது. அதிமுக அதுக்காக ரொம்ப உத்தம கட்சியானா இல்லை? சத்தியமா கிடையாது, உத்தம கட்சியே கிடையாது. ஆனா இந்த எப்படி சொல்றது, இவனுக்கு அவன் பரவாயில்லைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுல தான் அதிமுக பரவாயில்ல. திமுகவுக்கு அதிமுக பரவாயில்ல. திமுகவுடைய செயல் திட்டங்கள், திமுகவுடைய நடவடிக்கைகள், திமுகவை பயன்படுத்தி கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது திமுக ரொம்ப அபாயகரமான கட்சியாக வளர்ந்து வருகிறது. அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் அத்தனை பேர் தூக்கி உள்ள தூக்கி போடுறீங்க. யூடியூபர்ஸ் பேசுனவங்கலாம் தூக்கி உள்ள தூக்கி போடுறீங்க. தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை கொண்டு எவன் மேலே என்ன கேஸ் போடலாம், என்ன கைது பண்ணலாம், எத்தனை நாளைக்கு உள்ள உட்கார வைக்கலாம், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு திரும்ப 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 திரும்ப. இன்னொன்று நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதிமுகவோட ஆட்சியில் தான் நான் 3 மாதம் ஜெயிலில் இருந்தேன். புரியுதுங்களா? அதுக்காக நம்ம அதிமுக அட்வொகேட் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். திமுகவை இப்போ அழிக்க வேண்டும் என்றால் திமுகவை இன்னி அதிகாரத்துக்கு வரவிடக்கூடாதுன்னா அதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதே போல் பாஜகவும் வந்துடக்கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா அதை நம்ம வரவேற்கணும். ஓகே, அப்போ விஜய் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் விஜயும் அதிமுகவும் கூட்டணி வச்சா ஒரு ஃபோர்ஸா திமுகவையும் பாஜகவும் எதிர்ப்பதற்கு யாரும் வரலாம்.
ம். இது ரெண்டும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிஜேபி கூட சேர்ந்தா நாம முன்னாடியே இல்ல சொல்லிட்டு ஆனா சார் அட் த சேம் டைம் நம்ம வந்து விஜய வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்ற ஒரு ஸ்டாம்ப் போடுறாங்கல்ல, அது ட்ரூ தானா? அது அக்செப்ட் பண்றீங்களா நீங்க? இப்ப அவர் யாரோட பி டீம் யாரோட சி டீம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம யூகத்துல ஆளாளுக்கு ஒன்று சொல்லலாம், அவங்களோட ஸ்டாண்டை வச்சுட்டு நான் சொல்லலாம். நான் கேட்கறது என்ன, இப்ப விஜய் தனிச்சு நிக்கிறார், யாருக்கு பெனிஃபிட்? திமுகக்கு பெனிஃபிட். விஜய் பிஜேபியோட கூட்டணிக்கு போனா பிஜேபிக்கு பெனிஃபிட். இவ்வளவுதான விஷயம். இப்போ இதுல எந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாரு விஜய்? தனியாக நின்னா திமுகக்கு பெனிஃபிட், திமுகவோட பி டீம்னு ஆயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, திமுக தான் ஜெயிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாக்குகளை உடைக்கலாம், ஜெயிக்க முடியாது. உங்களால் மாசா ஜெயிக்க முடியாது. அதுக்கான சுச்சுவேஷன்லாம் இல்லை இப்போ இன்னைக்கு. அது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு கம்யூனிகேஷன் இந்த அளவுக்கு கிடையாது. அடிக்கடிலாம் பத்திரிகை படிக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி. இன்னைக்கு பத்திரிகை இன்னைக்கும் கம்மி தான். ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியாங்கிறதுல எல்லாருமே கனெக்டடாக இருக்கிறோம். டிவி டெலிவிஷன் எல்லாமே எல்லாரும் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது நெட்வொர்க்கிங். அதனால் ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணிங்கனாலும் அது எல்லாமே பரவும். அன்றைக்கி எம்ஜிஆர் ஒரு மிஸ்டேக் பண்ணாருன்னா அது பரவாது. அவரோட ரசிகர்கள் அதை மூடி மறைச்சிடுவாங்க. அது அந்த ஒரு விசிபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால் அன்றைக்கி இருந்த தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அன்றைக்கி எந்த தலைவராக இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எந்த தலைவராலுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. ஒரு தின் ஐஸில் நடக்கிற கதை தான் இது. என்றைக்கு வேணாலும் பொத்துக்கிட்டு உள்ள விழுக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கணும். அப்போ வந்துட்டு போட்டு குழப்பிக்கிட்டு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டுட்டு பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு வேலை பார்க்குறாரு, அவங்களுக்கு வேலை பார்க்குறாரு, யாருக்குமே தெரியாது. எல்லார்கிட்டையும் வேலை பார்க்குற ஒரு நபர் அவர். யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக போயிடுவார். நான் கேட்குறேன், பிரசாந்த் கிஷோர் ஒருவேளை விஜயே எங்கள் கூட இங்கே யாரையும் சேர விட்டுறாதப்பா, நீ சேர விடாம விட்டா உனக்கு ஒரு வெட்டு உனக்கு இருக்குது, உனக்கு ஒரு பெரிய தொகை நாங்கள் கொடுக்குறோம்னு யாராவது பேசியிருந்தா அவர் என்ன பண்ணுவார்? சேராதீங்க தான் சொல்லுவார். வேற என்ன பண்ணுவார் அவர்? அவர் வாட்டு காசு வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் சேராமல் இருக்கிறதுனால யாருக்கு இங்கே பிரச்சனை? மக்களுக்கு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் டைம் கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷனை சந்திக்க போறாங்க, விஜய் அவர்களை தான் முதல்வர் முகமா உட்கார வைக்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல எங்களுடைய தலைவரை தான் நாங்க முதல்வராக உட்கார வைக்க போறோம், அதுக்கு நாங்க தனிச்சே தான் நிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, தோப்பாங்க. ஒரு 10% வரைக்கும் அவங்களால வாக்குகளை மேபி பிரிக்க முடியும். திமுக அதிகமாக ஜெயிக்கும். ஓகே. ஏன்னா தாவேக அதிமுக கூட்டணி பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்களே தவிர நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணிக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றது இப்பதான் சீமான் அவர்கள் ஒரு மேடை பேச்சுல சொல்றாப்புல வந்து போன முறை தேர்தலில் அதிமுக தோத்ததுக்கு காரணமே நாங்க தான், சாணக்கிய ஆண்டு நிகழ்வுல நினைக்கிறேன். ஆமா ஏதோ ஒரு நிகழ்வு பேசியிருக்காப்புல, அது இது மட்டும் பார்த்தேன், அதில் பேசியிருக்காரு. ஸோ அவருக்கே தெரியுது அது நம்ம யாரை தோக்கடிக்கிறோம் யாரை ஜெயிக்க வைக்கிறோங்கிறது அவருக்கே தெரியுது. திரும்ப திமுக ஜெயிக்க வைக்காம இருந்தாலும் போதும். ஓகே, அதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே. அப்ப விஜய் எந்த வழியில தனியா நிக்கிறதா இருந்தாலுமே என்ன பிரச்சனைனா, சீமான் அவர்கள் விஜயோட பெரிய மோதலை உருவாக்கிட்டாரு. ரெண்டு கட்சிகள் நடுவில் பெரிய மோதல் இருக்கு. இப்போ இந்த மோதல் வந்து உருவாக்கப்பட்டது விஜய் அவர்களுடைய அந்த கொள்கையில வந்து திராவிடத்தை குத்துக்கிட்டு வர்றது, அது அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன சிக்கல்னா, இந்த மோதல் திரும்ப இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்குமா, அது டவுட்ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்றதுக்கும் வாய்ப்பு இன்னைக்கு ரொம்ப கம்மி. இப்போ விஜய் அதிமுகவோட சேர்ந்தா சீமானால போய் சேர முடியுமா அந்த கூட்டணியில்? அப்படியே சேர்ந்தாலும் யாருக்கு துணை முதல்வர் சீட்டு, யாருக்கு முதல்வர் பதவி, இந்த மாதிரியான ஒரு பிக்கல் இருக்கு. 2 பேர் வரைக்கும் அது ஓகே. எடப்பாடி வந்து நான் ஆல்ரெடி சிஎம்மாக இருந்தனால அவர் சிஎம்மாக இருப்பேன். யார் 2வது வராங்களோ அவங்கள வந்து துணை முதல்வர் பாரு. அது விஜயா இருந்தாலும் சரி சீமானா இருந்தாலும் சரி அவங்க சைடு ப்ரொபோசல் இதுவாக தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ விஜய் சீமான் அண்ட் ஏடிஎம்கேன்னு போகும்போது அந்த அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் அப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வெற்றி உறுதி, இந்த அலையன்ஸ்க்கு வெற்றி உறுதி. ஆனால் யார் பதவி, இதில் பிரச்சனை ஆயிடும். ஸோ இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. நான் நேற்றைக்கு நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவர் அதுதான் சொன்னார், ஆதவ அர்ஜுனா டீம் வந்து சீமான் அவர்களை மீட் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க தரப்புல இருந்து சீமான் தரப்புல இருந்து அதை ஏற்கலை. ஏன்னா ஏற்கனவே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் அரவணைக்கிற மாதிரி இருந்த சீமான் அவர்கள் இன்னைக்கு கடும் எதிர்ப்பில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அது உண்மைதானா? அது அவர்களுக்கு தான் தெரியும். அவங்க தானே இப்போ அவங்க ரஜினியை சந்திக்கிறது இல்லை வந்து ஏதாவது சந்திக்கலாம், அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அவருக்கு தான் தெரியும், நமக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் அவர் மேலேயும் இப்போ ஆர்எஸ்எஸ் முத்திரை குத்துறாங்கல்ல, இப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது அவர் பேசுறத வச்சு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான். நீங்களும் தமிழ் தேசியவாதி தானே சார்? அப்போ நான் தமிழ் தேசியவாதிங்க. நான் என்னுடைய முடிவுகள் எவ்வளவு கடுமையான முடிவுகளாக இருந்தாலும் அது தமிழர் நலன் சார்ந்த முடிவுகளாக மட்டும்தான் இருக்கும். அது குறிப்பாக தமிழர் நலம் சார்ந்த முடிவுகளாக மட்டும்தான் இருக்கும். நான் வந்து தமிழ்நாட்டில் வாழ்பவர்களை பற்றிலாம் கூட யோசிக்க மாட்டேன், தமிழர்கள் நலன் மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்துக்களை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பிற மொழியாளர்களுடைய ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான பிலீஃப். அப்படி இருந்துச்சுன்னா அது நமக்கு அந்த ஊழல் சார்ந்த அரசியலாக தான் போய் மாறும். ஒரு நல்ல தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது தான் சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நான் திமுகவை முழுமையாக எதிர்ப்பேன். திமுக ஊழல் கட்சி, அது மட்டும் இல்லாமல் தமிழர் அல்லாதவர்களுடைய தலைமை கொண்ட கட்சி, பிறமொழியாளருடைய ஆதிக்கம் கொண்ட கட்சியாக தான் திமுக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது.
அதை மாறிக்க போகிறதில்ல. அது அவங்களுக்கு தான் அது அந்த கிரவுண்டில் தான் நிற்க போகிறாங்க. விஜயோட கட்சி இப்போ தான் வருது. அதில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கலாம் நமக்கு ஒன்றும் தெரில. விஜய் தமிழர் தலைவர் தான், தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளு தான். ஆனால் அவர் திராவிடத்துக்கு சார்பான ஒரு கருத்தியில் எடுத்துட்டு வர்றாரு. அதை நம்ம ஏற்கலை. அவர் திராவிடத்துக்கான சாஃப்ட் கார்னர் பண்ணுற ஒரு அரசியலாக அவர் செய்கிறத நாங்கள் ஏற்கலை. ஏன்னா அது ஆபத்தான அரசியல், தமிழ் இனத்திற்கு எதிரான அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், இந்துத்துவ அரசியல் உங்களுக்கே தெரியும், அது குப்பை அரசியல். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள், இதெல்லாம் அப்புறம் சாதிய கட்சிகள்லாம் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், குறைந்தபட்சம் தமிழ் தலைவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு. அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஏதோ திமுகவால் பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு அணியில் சேரணும் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கட்சி, அது இன்னைக்கு சரிஞ்சிருக்கு, ரொம்ப ஒரு வீக்கான நிலைமையில இருக்குது. அது இப்படியே விட்டோம்னா அடுத்த எலெக்ஷனோட அதிமுக வந்து காலியாக வாய்ப்பு இருக்கு. அவங்களுமே பாஜகவோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, இப்போ யாருமே கூட்டணி செய்யலைன்னா திரும்ப அதிமுக வந்து பாஜகவோட தான் கூட்டணி போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். இப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமையுதுன்னு வைங்களேன், பாஜக சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய அதிமுக நபர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. அது எடப்பாடியோடைய லீடர்ஷிப்புக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்க போகுது. அதுக்கு அவர் ஒத்துக்கு வராங்கிறது தெரியல. சரி, அப்படி இல்லாமல் இப்போ இருக்கிற அதிமுகவையே வந்து பிஜேபியோட கூட்டணிங்கிற மாதிரி மித்தவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டும் கூட, இப்போ சசிகலா இவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டும் கூட ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களே வச்சுக்கோமே, அதுவும் அதிமுகவுக்கு வலு சேர்க்க போகிறதில்ல. மாறாக பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னன்னு நல்லாவே தெரியும். மாநில கட்சிகள்லாம் ஒழிக்கணுங்கிறது தான் பிஜேபியோட தலையாய நோக்கம். அவங்க அதிமுக வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்க பட்சத்தில் இதில் என்ன வின் சுச்சுவேஷன் இருக்குது அதிமுகவுக்கு? அதிகாரத்தை பிஜேபியோட சேர்ந்து பகிர்ந்துக்கிறதுனால ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்க போதா? ரெண்டாவது, பிஜேபியோட சேர்றாங்கன்னாவே மக்கள் வந்து வெறுப்பை தான். இன்னைக்கு திமுக நல்லா ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பிஜேபி பூச்சாண்டி தானுங்க. பிஜேபி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு தான் திமுக ஆதரவாக மாறுதே ஒழிய திமுக மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் கிடையாது. ஸோ இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த திமுக பிஜேபியோட அதிமுக போய் நிற்கும் பொழுது திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதை தான் அவங்க புஷ் பண்ணுறாங்க. திமுகவே தான் இதை புஷ் பண்ணுது. முடிஞ்ச வரைக்கும் பிஜேபி கூட்டணி சேர்ந்துடக்கூடாது. இவங்களுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் வந்துடும். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு சொல்லி பார்த்தேன். அது கேட்குறவங்களுக்குலாம் அது ஈகோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு இடிக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக, விஜய், நாம் தமிழர் இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி கூட போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு தொகுதி பங்கீடுகளில் நான் நிற்கிற இடத்துல நீங்கள் நிற்காதீங்க, நீங்கள் நிற்கிற இடத்துல நான் நிற்க மாட்டேன், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஓர்முகப்படுத்துறதுக்கு அது பயன்படும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வேண்டான்னு நினைக்கிறவன் விஜய்க்கு வாக்கு போடுவான்னு வைங்க. திமுக வேண்டாம்னு நினைக்கிறவன் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்கு போடுவான். திமுக வேண்டாம்னு நினைக்கிறவன் ஏடிஎம்கேக்கு வாக்கு போடுவான். இப்போ திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களோட வாக்கு 3 உடையும் ஒவ்வொரு தொகுதியிலையும். கரெக்டுங்களா? இதனால யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். இப்போ திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒரே தொகுதிக்கு வாக்கு போடணும் அப்படின்னா அங்கே திமுகக்கு எகென்ஸ்டாக நிற்கிற கேண்டிடேட் ஒரு ஆள் தான் இருக்கணும். அப்போ நாம் தமிழர் ஒரு கேண்டிடேட் போடுற இடத்துல இவங்க 2 பேர் கேண்டிடேட் போடக்கூடாது. அதிமுக கேண்டிடேட் போடுற ஒரு இடத்துல அவங்க மற்ற 2 பேரும் கேண்டிடேட் போகக்கூடாது. இந்த மாதிரி போடும்பொழுது என்ன ஆகுனா, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு பக்கம் குமியும். ஏன்னா அவங்க 3 பேருக்கு என்ன சொல்றீங்க, திமுக பொது எதிரின்னு பேசுறீங்கல்ல. இந்த பொது எதிரி நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஜெயிக்க வைக்க போறீங்களா, நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு தோக்கடிக்க போறீங்களா? இல்லைங்க இவங்க கூட போய் நான் நிற்க முடியாதுன்னா நிற்காதீங்க கூட. எனக்கும் எடப்பாடிக்கும் ஒத்து வராதுங்க, ஆனால் திமுக தோக்கணுங்க. அதனால அவர் நிற்கிற இடத்துல நான் நிற்கல, நான் நிற்கிற இடத்துல அவர் நிற்கல. இந்த பேச்சுவார்த்தைக்குனாச்சும் வாங்க. இதுதான் நான் சொல்றது. ஆனா நீங்க இந்த சீமானும் ஸ்ட்ராங்கா இருக்காருல்ல, கூட்டணிக்கு போக மாட்டேன், தனிச்சையா தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ராங்கா இருந்தா அவர் நிக்கட்டும், திரும்ப தோப்பாரு, ஜெயிக்க மாட்டாரு, திரும்ப தோல்வி தான் வரும். திமுக வலுவா ஜெயிக்கும். திமுக வலுவா ஜெயிச்சா அந்த கேசஸ் இதெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க, அவரோட வீட்டில் போய் இந்த பண்ணதெல்லாம் நம்மளும் எல்லாருமே தான் பார்த்தோம்ல. திமுக அப்படி தான் உங்களை ஹார்ஷாக ட்ரீட் பண்ணும். அதிமுக பிரில் அப்படி ஆகலையே உங்களுக்கு. அதிமுக பிரில் தானங்க வந்தாங்க விஜயலட்சுமி. என்னங்க நடந்துச்சு அன்னைக்கு இருந்த அந்த ரேப்போ உங்களுக்கும் இவருக்கு இருக்கா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதை பற்றி கேட்குறாங்களே விஜயலட்சுமி, அவர் என்ன சொல்கிறாரு அதுக்கு? அது ஒரு தனிப்பட்ட விஷயங்க. நான் ஒரு தலைவர், கட்சிக்கு தலைவர், அவர் ஒரு கட்சிக்கு தலைவர். இதை வந்து என்கிட்ட எங்க கேட்குறீங்கிறாரு. இந்த நாகரிகம் என்பது அதிமுக இருந்துச்சுல உங்களுக்கு. அந்த நாகரிகம் திமுக கிட்ட இருக்கா இன்னைக்கு? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு.